கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமையுண்டாவதாக. இன்று திருநெல்வேலி மாவட்டத்தை விட்டு தூத்துக்குடி மாவட்டத்தில் அருமையான சகோதரர் பால்ராஜ், சகோதரி செல்வராணி அவர்கள் குடும்பத்தில் வந்து இந்த வீட்டு கூட்டத்தை நடத்தும்படி கர்த்தர் நமக்கு கிருபை தந்திருக்கிறார். நிச்சயமாகவே தேவனுக்கு ஒரு நோக்கம் இருக்க வேண்டும். அந்த நோக்கத்தை தேவன் நிறைவேற்றி இருக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். காரணம், இந்த ஊர் வழியாக பஸ்ஸில் நான் பிரயாணம் பண்ணியிருக்கிறேன். இது நேரடியாக மேலே சாத்தான்குளத்தில் போய் சேரும். ஆகையால் சில நேரத்தில் இப்படி நான் பிரயாணம் செய்திருக்கிறேன். ஆனால் இங்கே ஒரு தேவனுடைய பிள்ளைகள் இருக்கிறார்கள் என்பதை நான் அறியவில்லை. ஆனால் இப்படி ஒரு ஜெபக்கூட்டம் இந்த இடத்துல நடத்துவோம் என்பதையும் நான் எதிர்பார்க்கவில்லை. தேவன் எல்லாவற்றையும் அவருடைய அனாதி தீர்மானத்தின்படியே செய்கிறார். ஆமென். ஆகையால் நிச்சயமாக இந்த குடும்பத்தாருக்கும் வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கும் இந்த ஜெபக்கூட்டம் ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். இந்த தியானத்திற்காக யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 47ஆம் வசனம் முதல் முடிய நாம் வாசிக்க போகிறோம். ஒரு நீண்ட வேத பாகம். இதிலிருந்து 3 வகை விசுவாசிகள் என்ற தலைப்பில் இந்த செய்தியை நாம் கேட்க போகிறோம். 3 kinds of believers. அல்லேலூயா. அதுக்கு முன்பாக நாம் வழக்கமாக பாடுகிற ஒரு 2 பாடல்களை நாம் பாடிவிடுவோம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் நமக்குள் வசிக்கிறார். தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம். தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம். வெறும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார் அதிசயம். வெறும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். செங்கடலை 2ஆக பிரித்திட்டார் அதிசயம். செங்கடலை 2ஆக பிரித்திட்டார் அதிசயம். புயல் காற்றை தம் வார்த்தையாலே அடக்கினார் அதிசயம். புயல் காற்றை தம் வார்த்தையாலே அடக்கினார் அதிசயம். அதிசயங்கள்
செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். செவிடருக்கும் சுகம் தந்தார் அதிசயம், குருடருக்கும் செவிடருக்கும் சுகம் தந்தார் அதிசயம். ஒரு சொல்லாலே மரித்தோரே எழுப்பினார் அதிசயம். ஒரு சொல்லாலே மரித்தோரே எழுப்பினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். பாவியாக என்னையும் உயர்த்தினார் அதிசயம். பாவியான என்னையும் உயர்த்தினார் அதிசயம். ஏழை என் மீது நேசக்கரம் நீட்டினார் அதிசயம். ஏழை என் மீது நேசக்கரம் நீட்டினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவராக இயேசு நமக்குள் வசிக்கிறார். மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று யோவேல் தீர்க்கதரிசியின் மூலமாக சொன்ன அந்த வார்த்தைகள் பெந்தெகோஸ்தே நாளில் நிறைவேறினது. ஆமென். கர்த்தர் நம் ஒவ்வொரு மீதும் அவருடைய பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை ஊற்றிருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னொரு பாடலை பாடலாமா? பாடல் பாடுவதில் விருப்பம் கொண்டவர்களா நீங்கள்? நான் இரவு வரை பாடிக்கொண்டே இருப்பேன். அப்புறம் பிரசங்கிப்பதற்கு இரவு ஆகிவிடும். உங்களுக்கு பொறுமை தேவை. அல்லேலூயா. அநாதி ஸ்நேகம், அநாதி ஸ்நேகம், அநாதி ஸ்நேகம், என் இயேசுவின் ஸ்நேகம். அநாதி ஸ்நேகம், அநாதி ஸ்நேகம், என் இயேசுவின் ஸ்நேகம்.
அநாதி ஸ்நேகம் அநாதி ஸ்நேகம் அநாதி ஸ்நேகம் எங்கள் இயேசுவின் ஸ்நேகம் பரத்தை விட்டு இறங்கி வந்த ஸ்நேகம் பரலோக மகிமை துறந்து வந்த ஸ்நேகம் பரத்தை விட்டு இறங்கி வந்த ஸ்நேகம் பரலோக மகிமை துறந்து வந்த ஸ்நேகம் எல்லா ஸ்நேகத்திலும் மகமேலான ஸ்நேகம் எல்லா ஸ்நேகத்திலும் மகமேலான ஸ்நேகம் அநாதி ஸ்நேகம் அநாதி ஸ்நேகம் அநாதி ஸ்நேகம் எங்கள் இயேசுவின் ஸ்நேகம் மறுதலித்த பேதுருவை மனந்திரும்ப செய்த ஸ்நேகம் மறுதலித்த பேதுருவை மனந்திரும்ப செய்த ஸ்நேகம் காட்டி கொடுத்த யூதாசை கன்னத்தில் அறிந்திடாமல் சிநேகிதனே என்றழைத்த ஸ்நேகம் காட்டி கொடுத்த யூதாசை கன்னத்தில் அறிந்திடாமல் சிநேகிதனே என்றழைத்த ஸ்நேகம் அது மேலான ஸ்நேகம் எங்கள் இயேசுவின் ஸ்நேகம் அது மேலான ஸ்நேகம் எங்கள் இயேசுவின் ஸ்நேகம் அநாதி ஸ்நேகம் அநாதி ஸ்நேகம் அநாதி ஸ்நேகம் எங்கள் இயேசுவின் ஸ்நேகம் கண்ணிழந்த பலனிழந்த சிம்சோனையும் நினைத்த ஸ்நேகம் கண்ணிழந்த பலனிழந்த சிம்சோனையும் நினைத்த ஸ்நேகம் நினிவேக்கு போகாமல் திசை மாறி ஓடிய யோனாவை பயன்படுத்திய ஸ்நேகம் நினிவேக்கு போகாமல் திசை மாறி ஓடிய யோனாவை பயன்படுத்திய ஸ்நேகம் அது மேலான ஸ்நேகம் எங்கள் இயேசுவின் ஸ்நேகம் அது மேலான ஸ்நேகம் எங்கள் இயேசுவின் ஸ்நேகம் அநாதி ஸ்நேகம் அநாதி ஸ்நேகம் அநாதி ஸ்நேகம் எங்கள் இயேசுவின் ஸ்நேகம் அநாதி ஸ்நேகம் அநாதி ஸ்நேகம் அநாதி ஸ்நேகம் எங்கள் இயேசுவின் ஸ்நேகம் பரத்தை விட்டு இறங்கி வந்த ஸ்நேகம் பரலோக மகிமை துறந்து வந்த ஸ்நேகம் பரத்தை விட்டு இறங்கி வந்த ஸ்நேகம் பரலோக மகிமை துறந்து வந்த ஸ்நேகம் எல்லா ஸ்நேகத்திலும் மகமேலான ஸ்நேகம் எல்லா ஸ்நேகத்திலும் மகமேலான ஸ்நேகம் அநாதி ஸ்நேகம் அநாதி ஸ்நேகம் அநாதி ஸ்நேகம் எங்கள் இயேசுவின் ஸ்நேகம். அல்லேலூயா. நாம் தேவனுடைய வார்த்தைக்கு செல்லலாம் என்று நினைக்கிறேன். உடைய வார்த்தையை தியானிப்பது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நம்புகிறேன். எத்தனை பேர் நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள்? கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 47வது வசனம் முதல்
முடிவு வரை நாம் வாசிக்கலாம். யாராவது ஒருவர். என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஜீவ அப்பம் நானே. உங்கள் பிதாக்கள் வனாந்திரத்திலே மன்னாவை புசித்திருந்தும் மரித்தார்கள். இதிலே புசிக்கிறவன் மறியாமல் இருக்கும்படி வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவே. நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம். இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே என்றார். அப்பொழுது யூதர்கள், இவன் தன்னுடைய மாம்சத்தை எப்படி நமக்கு புசிக்க கொடுப்பான் என்று தங்களுக்குள்ளே வாக்குவாதம் பண்ணினார்கள். அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். என் மாம்சம் மெய்யான போஜனமாக இருக்கிறது, என் இரத்தம் மெய்யான பானமாக இருக்கிறது. என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன். ஜீவனுள்ள பிதா என்னை அனுப்பினது போலவும் நான் பிதாவினால் பிழைத்திருக்கிறது போலவும் என்னை புசிக்கிறவனும் என்னாலே பிழைப்பான். வானத்தில் இருந்து இறங்கின அப்பம் இதுவே. இது உங்கள் பிதாக்கள் புசித்த மன்னாவை போலல்ல, அவர்கள் மரித்தார்களே. இந்த அப்பத்தை புசிக்கிறவனோ என்றென்றைக்கும் பிழைப்பான் என்றார். கப்பர் நகுமிலே ஜெபாலயத்திலே அவர் உபதேசிக்கையில் இவைகளை சொன்னார். அவருடைய சீஷரில் அநேகர் இவைகளை கேட்ட பொழுது, இது கடினமான உபதேசம், யார் இதை கேட்பார்கள் என்றார்கள். சீஷர்கள் அதை குறித்து முறுமுறுக்கிறார்கள் என்று இயேசு தமக்குள்ளே அறிந்து அவர்களை நோக்கி, இது உங்களுக்கு இடரலாய் இருக்கிறதோ? மனுஷகுமாரன் தாம் முன்னிருந்த இடத்திற்கு ஏறி போகிறதை நீங்கள் காண்பீர்களானால் எப்படி இருக்கும்? ஆவியை உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனுமாயும் இருக்கிறது. ஆகிலும் உங்களில் விசுவாசியாதவர்கள் சிலர் உண்டு என்றார். விசுவாசியாதவர்கள் இன்னார் என்றும் தம்மை காட்டி கொடுப்பவன் இன்னான் என்றும் ஆதி முதலாக இயேசு அறிந்திருந்தபடியால் அவர் பின்னும், ஒருவன் என் பிதாவின் அருளை பெறாவிட்டால் என்னிடத்திற்கு வரமாட்டான் என்று இது நிமித்தமே உங்களுக்கு சொன்னேன் என்றார். அது முதல் அவருடைய சீஷரில் அநேகர் அவருடனே கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள். அப்பொழுது இயேசு 12 நோக்கி, நீங்களும் போய்விட மனதாய் இருக்கிறீர்களோ என்றார். சீமோன் பேதுரு அவருக்கு பிரதித்திரமாக, ஆண்டவரே, யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டு. நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நாங்கள் விசுவாசித்தும் அறிந்தும் இருக்கிறோம் என்றான். இயேசு அவர்களை நோக்கி, 12 உங்களை நான் தெரிந்து கொள்ளவில்லையா? உங்களுக்குள்ளும் ஒருவன் பிசாசா இருக்கிறான் என்றார். சீமோனின் குமாரனாகிய யூதாஸ் காரியத்து 12 ஒருவனாயிருந்தும் தம்மை காட்டி கொடுக்க போகிறவனாய் இருந்தபடியினால் அவனை குறித்து இப்படி சொன்னார். ஆமேன். ஜெபிப்போம். அன்பும் கிருபை இறக்க நிறைந்த பரலோக பிதாவே, கர்த்தரும் அருமை இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவை நன்றியோடு துதிக்கிறப்பா. ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த மாலை வேளையிலும் அருமையான சகோதரர் பால்ராஜ் அவர்கள் வீட்டில் நாங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக கூடி வந்து உம்மை துதித்து உம்மை பாடி உம்மை ஆராதிக்கும்படி கிருபை தந்ததுக்காக ஸ்தோத்திரம். 2 அல்லது 3 பேர் என்னுடைய நாமத்தினாலே எங்கே கூடி இருக்கிறீர்களோ அவர்கள் நடுவில் நான் இருக்கிறேன் என்று வாக்குத்தத்தம் செய்தவரே ஸ்தோத்திரம். நீர் மோசையோடு பேசும் பொழுது இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொன்னார். ஐ ஆம் தட் ஐ ஆம் என்று சொன்னேன். நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொன்னீர். ஆண்டவரே, தம்முடைய சீசர்களிடத்தில் சொல்லும் பொழுது 2 அல்லது 3 பேர் என்னுடைய நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறீர்களோ அவர் நடுவில் நான் இருக்கிறேன் என்று சொன்னேன். இதோ உலகத்தின் முடிவு பறிந்த சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னீர். என் தேவன் எப்பொழுதும் இருக்கிறவராக இருக்கிறபடினால் நம்மை ஸ்தோத்திரிக்கின்றோம். வெளிப்படுத்தல் 1:18 இதோ மரித்தேன், ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்னீர். ஆண்டவரே, இந்த வேதாகமத்தில் எந்த இடத்திலும் இருப்பேன் என்று சொல்லவில்லை, இருந்தேன் என்று சொல்லவில்லை, இருக்கிறவராக இருக்கிறேன் என்று சொன்னீர். காரணம், நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறேன்.
நீர் ஆதியும் அந்தமாய் இருக்கிறீர். நீர் அல்பாவும் ஒமேகமாக இருக்கிறீர். நீர் முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறீர். நீர் ஆண்டவரே நாட்களின் துவக்கமும் ஜீவனின் முடிவில்லாதவராய் இருக்கிறீர். முடிவில்லாத சர்வவல்லமையுள்ள தேவனாக இயேசு கிறிஸ்துவே உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, வாசிக்கப்பட்ட இந்த வேத வசனங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இந்த வசனங்கள் மூலமாக ஆவியானவர் பேசும். பேசுகிறவர் நீங்கள் அல்ல, பரிசுத்த ஆவியானவர் உங்களிலிருந்து பேசுவார் என்று சொன்னப்பட்ட வார்த்தையின்படியே பரிசுத்த ஆவியானவர் அடியனை மறைத்து அபிஷேகத்தை உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைகளை வெளிப்படுத்தித்தார். அதை கேட்கப் போகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. சகல துதி கன மகிமை யாவற்றையும் உமக்கு செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. வாசிக்கப்பட்ட இந்த வேத வசனங்களை பிரியமானவர்களே, 3 வகை ஜனங்கள் அல்லது 3 விதமான விசுவாசிகள் என்ற தலைப்பில் நாம் இப்பொழுது அந்த காரியத்தை தியானிக்க போகிறோம். அல்லேலூயா. 3 வகை ஜனங்கள் எல்லா இடங்களிலும் இருந்தார்களாம். இயேசு இருந்த பொழுதே அவரை பின்பற்றி சென்ற ஜனங்களில் அநேகர் உயிர்த்தெழுதல் உண்டு என்று விசுவாசிக்கிற கூட்டம், இன்னொரு கூட்டம் உயிர்த்தெழுதல் இல்லை என்று விசுவாசிக்கிற கூட்டம், இன்னொரு கூட்டமானது அவரை பரிகசிப்பதற்காகவும் வேவு பார்ப்பதற்காகவும் பின்னால் சொன்ன ஒரு கூட்டமாக இருந்தது. ஆகையாலே விசுவாசி, பாவனை விசுவாசி, அவிசுவாசி என்ற 3 விதமான ஜனங்கள் இயேசுவுக்கு பின் சென்றார்கள் என்று நாம் பார்க்கிறோம். ஒருவன் இயேசுவுக்கு பின் சென்றால் அவன் சீசன் என்று அழைக்கப்படுகிறான். ஒருவன் சீசனாக இருக்க வேண்டுமானால் அவன் இயேசுவுக்கு பின் செல்ல வேண்டியவனாக இருக்கிறான். ஆகையால் இயேசுவுக்கு பின்னாலே திரளான ஜனங்கள் சென்று அவரை விசுவாசித்து அவரை பின்பற்றுகிறவர்கள் சீசர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். ஆரம்ப நாட்களிலே அவர்கள் சீசர்கள் என்று அழைக்கப்பட்டாலும் பிற்காலத்திலே அவர்கள் கிறிஸ்தவர்கள் என்ற ஒரு பெயர் அவர்களுக்கு வழங்கப்பட்டது. அப்போஸ்தலர் 11:26 வசனம் அப்படி சொல்லுகிறார். முதலாக அந்தியோகியா என்ற பட்டணத்தில் தான் சீசர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்று பெயர் வழங்கலாயிற்று. வேண்டுமானால் அந்த வசனங்களை வாசிக்கலாம். அவர்கள் 1 வருஷ காலமாய் சபையோட கூடியிருந்து அநேக ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணினார்கள். முதல் அந்தியோகியாவிலே சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர் வழங்கிற்று. கிறிஸ்தவர்களுக்கு சீசர்கள் அல்ல, சீசர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்று பெயர் வந்தது. ஆமென். அல்லேலூயா. அவரை பின்பற்றி செல்லுகிறவர்கள் சீசர்களாக இருந்தார்கள். இயேசு கிறிஸ்துவை பின்பற்றினவர்களில் 12 பேர் இருந்தார்கள். அவர்கள் முதலாவது சீசர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். இன்று அவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். முதல்ல சீசன் ஆகணும். ஆமென். அந்த கண்ணு பார்வையடையாமல் இருந்த ஒரு குருடன் இயேசுவின் இடத்தில் வரும்பொழுது அவரை பார்த்து, நீர் பார்வையிட வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். ஆம் ஆண்டவரே, நீ விசுவாசிக்க கூடுமானால் உனக்கு ஆகன்னு சொன்னார். சீலோவாம் குளத்தில் போய் நீ கழுவு என்று சேற்றை பூசி அனுப்பினார். அவன் கண்கள் பார்வையடைந்தது. இயேசுக்கு பின் வந்தான். அநேகர் அவனை பரியாசம் செய்தார்கள். அவனுடைய தாய் தகப்பன்ட்ட கேட்டாங்க, உன்னுடைய கண்களை திறந்தது யார்? ஆமென். அப்பொழுது அந்த குருடன் பார்வை அடைந்த பிற்பாடு, நீங்களும் அவருடைய சீசராக வேண்டும் என்று மனதாக இருக்கிறீர்களோன்னு கேட்குறான். அது வரைக்கும் அவன் குருடனாக இருந்தான். வேண்டுமானால் அந்த வசனம் எடுத்திருந்தா நீங்கள் வாசிக்கலாம். ஆமென். யோவான் 9ஆம் அதிகாரத்தில் வாசிங்கள் முடிந்தால். ஓகே, சீக்கிரமா, டைம் இல்லை. 9:27 அவன் பிரதித்திரமாக, முன்னமே உங்களுக்கு சொன்னேன், நீங்கள் கேளாமற் போனீர்கள், மறுபடியும் கேட்க வேண்டியது என்ன? அவருக்கு சீஷராக உங்களுக்கு மனதுண்டோ என்றார். பார்த்தீங்களா, இவ்வளவு காலமும் குருடா இருந்தான். 2 காரியம் அங்கே சம்பவிக்கு. ஒன்று,
அவனுடைய மாம்சப்பிரகான கண்கள் திறக்கப்பட்டது. இன்னொன்று, அவருடைய ஆவிக்குரிய உள்ளான கண்கள் திறக்கப்பட்டதுனால அவர்தான் தேவனுடைய குமாரன் என்று அவன் அறிந்து கொண்டான். நம்ம எல்லாருக்கும் 2 கண் வேணும். சில பேர் இயேசு கிறிஸ்துடைய காலத்தில் அவர்கள் ஆவிக்குரிய குருடராக இருக்கிறார்கள். குருடனுக்கு வழிகாட்டினால் இருவரும் குழியில் விழுவார்களேன்னு சொன்னார். மாம்ச பிரகாரமான குருடர்களை சொல்லல அவர். ஆவிக்குரிய குருடர்கள், வேத வசனத்தை விளக்கத்தை அறியாதவர்கள் குருடர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். குருடனுக்கு வழிகாட்டினால் என்றால் மாம்ச பிரகாரமான குருடன் அல்ல, ஆவிக்குரிய குருடன். ஆவிக்குரிய குருடனை வழிகாட்டினால் எப்படி? ஆமென். ஒரு முறை ஒரு மனிதன் வந்தான், நல்ல கண் பார்வை இருந்தது அவனுக்கு. தீர்க்கதரிசி பிரணாமிடத்தில் வந்து ஒரு கேள்வி கேட்டான், நீர் உண்மையாகவே தீர்க்கதரிசியா? நீர் குருடனுடைய கண்கள் எல்லாம் திறந்திருக்கிறீரே. அப்படியானால் பவுல் அப்போஸ்தலன் மாம்ச பிரகாரமான கண்களை உடையவனை குருடாக்கினாரே. உண்மையாகவே தீர்க்கதரிசியாக இருந்தால் நீர் என்னை குருடாக்கும் என்று கேட்டான். பிரணாமிடத்தில் வந்து கேட்குறான், நீ என்னை குருடாக்கும்? ஏன்னா பவுல் குருடாக்கி இருக்கார். பவுல் ஒரு தீர்க்கதரிசி. நீர் தீர்க்கதரிசியானால் என் கண்களை குருடாக்கும். தீர்க்கதரிசி பிரணாம் சொன்ன பதில் என்ன தெரியுமா? நீ ஏற்கனவே குருடாக இருக்கிறாய், உன்னை நான் குருடாக்க வேண்டிய அவசியமே இல்லைன்ட்டாரான். அவர் எந்த கண்ணை சொன்னார்? ஆவிக்குரிய கண்ணு உனக்கு குருடாக தான் இருக்குது. அதனால தான் இயேசு கிறிஸ்து தேவன்னு உன்னால் கண்டுபிடிக்க முடியல. ஆவிக்குரிய கண்கள் எப்படி இருக்குங்க? குருடாக இருக்குது. இன்றைக்கி அநேகருக்கு மாம்ச பிரகாரமான புறா முட்டை கண்ணுன்னு சொல்லுவாங்க. புறாவுக்கு பெரிய கண்ணாக இருக்குமோ? ஏதமா கர்த்தர் எனக்கு சின்ன கண்ணை தந்தார், கர்த்தர் ஸ்தோத்திரம். இல்லைன்னா என்னையும் புறா முட்டை கண்ணுன்னு நீங்கள் சொல்லிவிடுங்க. அந்த புறா முட்டை கண்ணு பாஸ்டர் இருக்காரே அப்படின்னு எனக்கு பட்ட பேர் வந்துடும். அல்லேலூயா. அதனால் சந்தோஷப்படுகிறேன். அதனால் பிரியமானவர்களே, நீ ஏற்கனவே குருடாக இருக்கிறாய். அவன் ஆவிக்குரிய குருடன். இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் என்ற பெயரில் இருக்கிற அநேகர் ஆவிக்குரிய குருடராக இருக்கிறார்கள். அல்லேலூயா. அதுதான் காரியம். ஆகையால் அந்த ஆவிக்குரிய கண்கள் அவனுக்கு திறக்கப்பட்டது, மாம்ச பிரகாரமான கண்களும் திறக்கப்பட்டது. அல்லேலூயா. அப்பொழுது அவரை தேவனுடைய குமாரன் என்று அவன் விசுவாசித்தான். ஆமென். இயேசு கிறிஸ்துவை தேவன் என்று விசுவாசித்தான். இன்றைக்கு நாம் இயேசு கிறிஸ்து தான் சர்வ வல்லமுள்ள தேவன் என்று விசுவாசிக்கிறோம். அதுக்கு ஆவிக்குரிய கண்கள் நமக்கு திறக்கப்பட்டிருக்கிறது. அதனால தான் இயேசு சொன்னார், உங்கள் கண்கள் காண்கிறதுனாலும் உங்கள் காதுகள் கேட்கிறதுனாலும் அவைகள் பாக்கியம் உள்ளவைகள் சொன்னார். இந்த கண்ணல்ல, ஆவிக்குரிய கண்ணு. ஆவிக்குரிய காதுகள் கேட்கிறது. ஏன்னா தேவனுடைய வசனத்தை நீங்கள் கேட்குறீங்க, அதை மரியாதை போல இருதயத்தில் வைத்து என்ன செய்றீங்க? தியானம் பண்ணுறீங்க. ஆவிக்குரிய கண்கள் திறந்திருக்கிறது. அல்லேலூயா. ஆகையால் பிரியமானவர்களே, இந்த 3 காரியங்களை நாம் பார்ப்போம். நமக்கு எவ்வளோ வேகமாக நம்முடைய நேரம் ஏற்கனவே நம்ம லேட்டாக தான் ஆரம்பித்தோம், இருந்தாலும் நான் சீக்கிரம் கொண்டு போகிறேன். ஆமென். உங்களில் அவசரமாக யாராவது செல்ல வேண்டும் விரும்பினால் இந்த வழியாக பஸ் வரும், இங்கே புறப்பட்டு போயிடலாம். ஆமென். அல்லேலூயா. பிரதர் பால்ராஜ் அவர்கிட்ட கேட்டால் எத்தனை மணின்னு சொல்லுவாங்க, கரெக்டாக போகலாம். இல்லை 6 முடிச்சுட்டு போகலான்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஆமென். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கவனிங்க. இங்கு 2 காரியங்களை நாம் பார்க்குறோம், 3 காரியங்கள். இயேசு தாமே நான் வாசித்த அந்த பகுதியில், என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவனுக்கு என்ன உண்டு? நித்திய ஜீவன். நித்திய ஜீவன் என்றால் அதனுடைய அர்த்தம் என்னன்னா, மரணமே இல்லாத வாழ்க்கை. த லைஃப், த இட்டர்னல் லைஃப். நித்திய ஜீவன் என்றால் மரணமே இல்லாத ஒரு வாழ்க்கை. விரும்புகிறீங்களா? ஐயோ எனக்கு மரணமே வரக்கூடாதுங்க. மரணத்தை கண்டால் எல்லாருக்கும் பயம். ஆமென். மரணமே வரக்கூடாதுன்னு நம்ம நினைக்கிறோம். அதுக்கு ஒரு வழியை ஆண்டவர் வச்சிருக்கிறார். உனக்கு மரணம் வராது. என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான், உயிரோடு இருந்து விசுவாசிக்கிறவன் என்றென்றும் மறியாமலும் இருப்பான். நாம் மறிக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு வழி இருக்கிறது, அது வேதம் சொல்லுகிறது. அதனால் இயேசு சொன்னார், உனக்கு நித்திய ஜீவன் வேண்டுமானால் ஜீவ அப்பம் நானே. ஜீவ அப்பம் நானே.
உங்கள் பிதாக்கள் வனாந்தரத்திலே மன்னாவை புசித்திருந்தும் அவர்கள் மரித்தார்கள். அதாவது ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு போன்றவர்கள் எகிப்து தேசத்தை விட்டு செல்லும் பொழுது கர்த்தர் அவர்களுக்கு எதை கொடுத்தாரு? வானத்திலிருந்து பொழிந்த மன்னா. அது தேறிட்ட பணியாரம் போல ருசியாக இருந்ததான். ஆமேன். அதனால் அது பூமியில் உள்ள வானத்திலிருந்து வந்தது. வானத்திலிருந்து பொழிந்த மன்னாவை வாரத்தில் 6 நாட்கள் அது பொழிந்து கொண்டே இருந்தது. தினமும் போய் சாப்பிட வேண்டியது, பொறுக்கி பொறுக்கி சாப்பிடணும். ஆனால் ஒன்று, சைஸு கொஞ்சம் பெருசாக இருந்தால் நல்லாயிருக்கும். கொத்துமல்லி அளவு தான் இருந்தது. ஆமேன். அல்லேலூயா. உலகப்பிரகாரமாக பணியாரமாக இருந்தால் பெருசாக இருந்தால் கடிச்சு சாப்பிட நல்லாயிருக்கும். இது கொஞ்சம் சின்ன சின்னதாக இருந்தது. சொல்லப்போனால் ஸ்பூன் வச்சு தான் சாப்பிட வேண்டியிருக்கும். நல்ல டேஸ்ட். ஏன்னா தேன் போட்ட பணியாரம், இல்லை கருப்பட்டி பணியாரம் சாப்பிட்ருப்பீங்க, மண்டவெல்லம் பணியாரம் சாப்பிட்ருப்பீங்க, சீனி பணியாரம் சாப்பிட்ருங்க. தேன் போட்ட பணியாரம் யாராவது சாப்பிட்ருக்கீங்களா? போய் சாப்பிடுங்க. அல்லேலூயா. ஒரு நாள் தேனில் தான் செய்து பாருங்களேன். ஆனால் இது மனுஷன் செஞ்சதில்லைங்க, தூதர்களின் அப்பம்னு பைபிள் சொல்லுது. தூதர்களுடைய அப்பமாக இருந்தது, வானத்திலிருந்து கீழே விழுது. இதை பொறுக்கி 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 அவங்க சாப்பிட்றாங்க. ஆனாலும் அவர்கள் மரித்தார்களே. ஆனால் இதிலே புசிக்கிறவன் மறியாமல் இருக்கும்படி வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவே. ஆமேன். வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இயேசுதான். நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம், த பிரெட் ஆஃப் லைஃப். ஆமேன். நான் தான் அந்த ஜீவ அப்பம். இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். நோ டெத். மரணமே கிடையாதுங்க. விசுவாசிக்கிறீங்களா? பாஸ்டர் கொஞ்சம் மூட்டு வலிக்கு பாஸ்டர். அல்லேலூயா. கொஞ்சம் மரணம் வர்ற மாதிரி இருக்கு. அல்லேலூயா. மரணமே கிடையாதுன்னு சொல்கிறார் ஆண்டவர். வேறு எங்கேயுமே இல்லை, வேறு எந்த வேத புகத்திலும் இல்லை, எந்த மத சாஸ்திரத்திலையும் கிடையாது. இயேசுவினுடைய இந்த வேதாகமத்தில் மாத்திரம்தான் மரணமே கிடையாதுன்னு சொல்லியிருக்கு. ஆமேன். உங்களுக்கு மரணம் என்பது கிடையாது. ஏன்னா ஒன்று செய்யலாம், டிரான்ஸ்ஃபர்மேஷன். அதாவது இந்த சரீரம் மகிமையுள்ள சரீரத்துக்கு மாறும், அவ்வளோதான். உங்களுக்கு எந்த சரீரம் தேவை? பிரியாணி சாப்பிட்ற சரீரம் தேவையா, அல்லது சாப்பிடாமலே இருக்கக்கூடிய சரீரம் தேவையா? யா, இந்த பக்கம் பாஸ்டர் ரொம்ப சத்தமாக சொல்கிறாங்க. ஏன்னா சமையல் செய்கிறது அவங்களுக்கு ரொம்ப போரு. காலையிலே இருந்து பேர பிள்ளைகளுக்கு சமையல் பண்ணி கொடுக்கணும். அதில் கொஞ்சம் ரெஸ்ட்டு கிடைச்சா நல்லா இருக்குன்னு அவங்க ஏற்கனவே பார்த்துட்ருக்காங்க. அது பதில் டான்னு வருது நெடுந்தாப்பாங்க. அல்லேலூயா. சாப்பிடாமலே இருக்க சரீரம் இருந்தால் சமையல் பண்ண வேண்டாம், கிச்சன் பக்கம் போக வேண்டாம். ஆமேன். அல்லேலூயா. உண்மைதான். அதாவது ஒரு படம் முடிச்சிடும், உள்ளத்தின் நிறைவு தான் வாய் பேசணும்னு சொல்லுவாங்க. சரி, சந்தோஷம் இருக்கட்டும். ஒரு நாள் வரப்போகுது, நீங்கள் சமையல் வர பக்கமே போக வேண்டியது வராது. அல்லேலூயா. பாருங்கள், இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நாம் கொடுக்கும் என் மாம்சமே என்றான். இங்கே தான் அநேகருக்கு இடலாம் வந்துச்சு. இவ்வளோ நேரம் அப்பான்னு சொன்னார், நல்லா தான் இருந்தது. தேனிட்ட பணியாரம் போல் இதோட விசேஷமான அப்பம் கிடைக்கும்னு எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. ஆனால் அவர் சொன்னார், என் மாம்சத்தை நீங்கள் சாப்பிட்டா உங்களுக்கு நித்திய ஜீவன் சொன்னார். அது இடரலாக இருந்தது. அப்பொழுது யூதர்கள், இவன் தன்னுடைய மாம்சத்தை எப்படி நமக்கு புசிக்க கொடுப்பான் என்று தங்களுக்குள்ளே வாக்குவாதம் பண்ணினார்கள். இந்த மாம்சத்தை எப்படி புசிக்க கொடுப்பான்? அல்லேலூயா. ஆண்டவரே, உங்களுடைய மாம்சத்தை எனக்கு கொஞ்சம் தாருன்னா கையில் இருக்க அறுவலைச்சு ஒரு விரல் வெட்டி தருவாரா வாயில்? இல்லை ஏதாவது ஒன்று செய்வாரா? என்னுடைய மாம்சத்தை எப்படி நமக்கு புசிக்க கொடுப்பான்? அல்லேலூயா. அப்பொழுது யூதர்கள், இவன் தன்னுடைய மாம்சத்தை எப்படி நமக்கு புசிக்க கொடுப்பான் என்று தங்களுக்குள்ளே வாக்குவாதம் பண்ணினார்கள். அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும், இன்னும் கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி போகிறாரு பாருங்க. முதல்ல மாம்சத்தை புசிச்சு தான் நித்திய ஜீவன் உண்டனார். அடுத்தது நீங்கள் புசிக்கலைன்னா அவருடைய ரத்தத்தையும் பானம் பண்ணுவோம். ரெண்டாவது வந்துட்டார். முதல்ல மாம்சத்தை புசிக்கணும்னு சொன்ன உடனே அவங்களுக்கு இடலாயிட்டு வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க.
இப்போ என்ன சொல்கிறாங்க, மாம்சம் மட்டும் இல்லைங்க, ரத்தத்தையும் நீங்கள் பானம் பண்ணணுங்கிறார். அல்லேலூயா. இந்த இரத்தத்தையும் பானம் பண்ணாமல் இருந்தால் உங்களுக்குள்ள என்ன இல்லை, ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவர்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். ஆமென். என் மாம்சத்தை புசிக்க வேண்டும், என் இரத்தத்தை பானம் பண்ண வேண்டும். ஆமென். இது ஆவிக்குரிய ஒரு காரியமாக ஆவிக்குரியவர்கள் ஆவிக்குரியவர்களை பேசுகிறார்கள், மாம்சத்துக்குரியவர்கள் மாம்சத்துக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள். ஆனால் ஆவிக்குரியவர்கள் புரிஞ்சு போச்சு, அவருடைய மாம்சம் என்பது என்னவாக இருக்கிறது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, வார்த்தை தேவனாக இருந்தது, அந்த வார்த்தை மாம்சமாகி. அப்படியானால் அந்த மாம்சம் என்பது எதை குறிக்கிறது, அவருடைய வார்த்தையை குறிக்கிறது. ஆமென். அந்த வார்த்தையை புசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று ஆண்டவர் மறைமுகமாக சொல்கிறார்கள். ஆவிக்குரியவன் புரிந்து கொள்வான். மாம்சத்துக்குரியவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், என் மாம்சம் மெய்யான போஜனமாக இருக்கிறது, என் இரத்தம் மெய்யான பானமாக இருக்கிறது, என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனில் நிலைத்திருக்கிறேன் என்று, ஜீவனுள்ள பிதா என்னை அனுப்பினது போலவும் நான் பிதாவினால் பிழைத்திருக்கிறது போலவும் என்னை புசிக்கிறவனும் என்னாலே பிழைப்பான். வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவே, இது உங்கள் பிதாக்கள் புசித்த மன்னாவை போலல்ல, அவர்கள் மரித்தார்களே, இந்த அப்பத்தை புசிக்கிறவனோ என்றென்றைக்கு பிழைப்பான், மறியாமலும் இருப்பான். அல்லேலூயா. ஆவிக்குரியர்கள் புரிஞ்சு போச்சு, இவருடைய மாம்சம் ஆகிறதற்கு முன்பாக இவர் என்னவாக இருந்தார், வார்த்தையாக இருந்தார். ஆகையால் மாம்சத்தில் வெளிப்பட்ட ஒரு தேவனாக வார்த்தையாக இருக்கிறார் என்பதை ஆவிக்குரியர்கள் புரிந்து கொண்டதுனால இடரல் வரல. நாம் எதை புசிக்கணும், அவருடைய வார்த்தையை புசிக்கணும். 63ஆம் வசனத்தில் கூட என்ன எழுதியிருக்கு, ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கு உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற அந்த வசனங்கள் ஆவியாயும் ஜீவனமாய் இருக்கிறது. அப்படியானால் இயேசு எதை குறித்து சொல்லுகிறார், வார்த்தையை குறித்து சொல்கிறார். அந்த வார்த்தை ஆவியாக இருக்கிறது, அந்த வார்த்தை ஜீவனாக இருக்கிறது என்று கூறினார். அல்லேலூயா. ஆகையால் வார்த்தையும் ஜீவனாக இருக்கிற அதை நீங்கள் புசித்தால், ஆமென், அல்லேலூயா. புசித்தால் என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம், வார்த்தையை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு அதன்படி நடக்கிறவன் பாக்கியவான். என்னை அனுப்பினவரை என் வசனத்தை ஏற்றுக்கொண்டு என் வசனத்தை விசுவாசிக்கிறவனுக்கு என்ன உண்டா, நித்திய ஜீவன் உண்டு என்று 8ஆம் அதிகாரத்திலே அங்கு வேத வசனம் சொல்லுகிறது. என் வசனத்தை ஏற்றுக்கொண்டு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, அதை நீங்கள் பார்க்கலாம். அப்பொழுது என் வசனத்தை கேட்டு வாசிங்கள். சரி, வேண்டாம், விட்டுருவோம். அப்போ என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவங்க என்ன உண்டு, நித்திய ஜீவன் உண்டு. அப்போ வசனம்தான் அங்கே ஜீவன். ஆகையால் சீசர்கள் கிறிஸ்தவர்கள் என்ற பெயரால் அழைக்கப்பட்டு அவர்கள் அவருடைய வார்த்தையை விசுவாசித்தார்கள். அவர்கள் எதை விசுவாசித்தார்கள் பிரியமானவர்களே, ஒரு வார்த்தையை விசுவாசித்தார்கள். வார்த்தை, தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கும் பொழுது நமக்கு நித்திய ஜீவன் வருகிறது. அல்லேலூயா. பாருங்கள், ஆகையால் இந்த இடத்துல நாம் கவனிக்கக்கூடியது ஒன்று இருக்கிறது. இந்த ஜனங்கள் என்ன செய்தார்கள், வாக்குவாதம் செய்து கொண்டு, இவன் தன்னுடைய மாம்சத்தை எப்படி புசிக்க கொடுப்பான், இவருடைய இரத்தத்தை நாம் குடிக்க வேண்டும் என்று சொல்லுகிறாரே என்று அவர்கள் வாதம் பண்ணினார்கள். மாமிசத்தை எப்படி கொடுக்க போகிறார், துண்டு துண்டாக வெட்டி நம்ம கொடுக்க போகிறாரா? அல்லேலூயா. இவருடைய இரத்தத்தை, உடலை கீறி அந்த இரத்தத்தை ஏதாவது ஜக்கில் அல்லது டம்ளரில் பிடித்து நம்ம குடிக்க கொடுப்பாரா? இது அவர்களுக்கு இடரலாக இருந்தது. இவருடைய மாம்சத்தை புசிக்க வேண்டும், இரத்தத்தை குடிக்க வேண்டும் என்றால் அதுக்கு தீர்க்கதரிசி சொல்கிறார், என்ன தெரியுமா, இவர் இரத்தம் குடிக்கும் பூதமாக இருப்பாரோ என்று அவர்கள் சந்தேகப்பட்டார்களாம். இவர் யார்? பொதுவாக இரத்தத்தை குடிக்கிறது யார்? பூதம்.
நீங்கள் பார்த்தீங்கன்னா மந்திரவாதிகள் சுடுகாட்டில் போய் இரவு 12 மணி அளவிலே பூஜை செய்து ஒரு மண்டை ஓட்டில் ரத்தத்தை அணிச்சுவான், குடிச்சிட்டு தீர்க்க தரிசனம் சொல்லுவான். ஆமென். மண்டை ஓட்டில் தான் குடிப்பான், நம்மளை மாரி சில்வர் தட்டு கிடையாது. மண்டை ஓட்டில் ரத்தத்தை குடித்து அவன் என்ன செய்வான், குறி சொல்லுவான். அதற்காக மண்டை ஓட்டை அவர்கள் பயன்படுத்தினார்கள் மந்திரவாதிகள். அல்லேலூயா. அதனால் இவரையும் என்ன நினச்சிட்டாங்கன்னா, அப்படின்னா இவர் ரத்தம் குடிக்க பூதமாக இருப்பாரோ என்று அவர்களுக்கு இடலாயிற்று. அதனால் பாருங்கள், இதையெல்லாம் அவர் எங்கு பேசுகிறார்? கப்பர்நகூமில் உள்ள ஜெபாலயத்திலே. இன்னைக்கு காலையில் தான் நாம் பார்த்தோம், கப்பர்நகூம் என்ன செய்து தண்ணீரில் மூழ்கி விட்டது. இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், கோரோசினே உனக்கு ஐயோ, கப்பர்நகமோ உனக்கு ஐயோ. ஆமென். வானபரியந்தம் மத்தேயு 11:23 வாசித்து பாருங்கள். மத்தேயு 11:23. வானபரியந்தம் உயர்த்தப்பட்ட கப்பர்நகூமே, நீ பாதாள பரியந்தம் தாழ்த்தப்படுவாய். நீ பாதாள பரியந்தம் தாழ்த்தப்படுவாய். உன்னில் செய்யப்பட்ட பலத்த செய்கைகள், உன்னில் செய்யப்பட்ட பலத்த செய்கைகள் சோதோமிலே செய்யப்பட்டிருந்ததனால் அது இந்நாள் வரைக்கும் நிலைத்திருக்கும். பார்த்தீங்களா? வான பரியந்தம் உயர்த்தப்பட்ட கப்பர்நகூமே, நீ பாதாள பரியந்தம் தாழ்த்தப்படுவாய் என்று சொன்ன அந்த வார்த்தையை நம்ம பார்க்குறோம். இயேசு சொன்ன இந்த பிரசங்கம், கப்பர்நகூமே நீ பாதாள பரியந்தம் தாழ்த்தப்படுவாய் என்று சொல்ல காரணம் என்ன? நாம் இப்பொழுது பிரசங்கித்து கொண்டிருக்கிற இந்த வார்த்தைகளை தான் கப்பர்நகூமில் உள்ள ஜெபாலயத்தில் அவர் பிரசங்கம் பண்ணுறார். புரியுதா? அப்போ என்னாச்சு? இயேசு எந்த இடத்துல பிரசங்கம் பண்ணுறாரோ அது அவர்களுக்கு ஒரு நியாய தீர்ப்பையும் கொண்டு வருகிறது, நித்திய ஜீவனையும் கொண்டு வருகிறது. ஆமென். பாருங்கள், முதலாவது அது ஒரு எச்சரிக்கையின் செய்தியாக செல்கிறது. அது அவர்களுக்கு முதலாவது நித்திய ஜீவனை கொடுக்கிறது. அதை நிராகரிக்கும் பொழுது அங்கு நியாய தீர்ப்பு கொண்டு வருகிறது. இவர் இயேசு இந்த மாம்சத்தை புசித்து இரத்தத்தை பானம் பண்ண வேண்டும் என்ற பிரசங்கத்தை எங்கு நிகழ்த்துகிறார்? கப்பர்நகூமில் உள்ள ஜெப ஆலயத்தில் தான் பிரசங்கம் பண்ணுறார். இதையெல்லாம் பிரசங்கித்து அதில் அநேகர் கப்பர்நகூமில் உள்ள ஜெப ஆலயத்திலே அவர் உபதேசிக்கையில் இவைகளை சொன்னார். அவருடைய சீசனில் அநேகர் இவைகளை கேட்டபோது, இது கடினமான உபதேசம். இன்னைக்கு கிறிஸ்தவ ஜனங்களுக்கு கடினமான உபதேசம் வேண்டாம். கர்த்தர் உன்னை கீழாக்காமல் மேலாக்குவார், வாலாக்காமல் தலையாகுவார், உணவேர்த்துவார், உனக்கு வீடு இல்லைன்னா வீடு தருவார், ஆடு இல்லைன்னா ஆட்டை தருவார், மாடு இல்லைன்னா மாட்டை தருவார், களஞ்சியம் ஆசீர்வதிக்கப்படும் அப்படின்னு சொன்னால், அப்பா அதுக்கு தான் இந்த கூட்டத்துக்கு வந்தேன். ஆமென். என்னத்தை பெற்றாலும் மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினாலும் அவனுக்கு லாபம் என்ன? தன் ஜீவனுக்கு ஈடாக என்னத்தை கொடுக்க போகிறான்? இந்த உலகமே சொந்தமாக வச்சுக்கிடுங்களேன். யார் தர்றா? சாத்தான் தர்றான். மற்ற 4 பேருன்னு டக்குன்னு சாத்தான் இயேசுக்கே இந்த உலகத்தையே நீங்கள் வச்சுக்க, உலகத்தின் மகிமை, ராஜ்யத்தின் மகிமை எல்லாரும் வச்சுக்கூட, என்ன மட்டும் வணங்கணும். அப்போ உலக ஆசீர்வாதம் வேணும்னா யாரை வணங்கினா போதும்? சாத்தானை வணங்கினா போதும். வந்துக்கிட்டே இருக்கும், குவிஞ்சிக்கிட்டே இருக்கும், தங்கத்துக்கு மேலே தங்க குவியும். ஆமென். அல்லேலூயா. அது சாத்தானை வணங்கினா நினைக்கும். ஆனால் இயேசு கிறிஸ்துவை வணங்கினால் நமக்கு நித்திய ஜீவனை தருகிறார், மரணமில்லாத வாழ்க்கையை தருகிறார். எது தேவை? உலகமே உங்களுக்கு வேணுமா? சொல்லுங்க. உலகம் யாருக்காவது வேணும்னா சொல்லுங்க. நான் சாத்தான்ட்ட தான் சொல்ல முடியும். எம்எல்ஏட்ட சொல்லி பிரயோஜனம் இல்லை, எம்பிகிட்ட சொல்லி பிரயோஜனம் இல்லை, நம்ம சிஎம்கிட்ட சொல்லி பிரயோஜனம் இல்லை, பிஎம்கிட்ட சொல்லியும் பிரயோஜனம் இல்லை. சிஎம் என்றால் சீஃப் மினிஸ்டர், பிஎம் என்றால் பிரைம் மினிஸ்டர். இல்லையா? யார்கிட்ட சொல்லியும் கிடைக்காது. ஆனால் ஒருத்தங்க இருக்கான், அவனை கூப்பிட்டு, அப்பா இவளுக்கு உலகம் வேண்டியிருக்கான், நீ கொடு. ஆமென். அப்புறம் நீ நான் பாதாளத்துக்கு போகும்போது இவனை என்ன கூட்டி கொண்டு போயிரு. ஆமென். ஈஸியாக கிடச்சிரும். நீங்கள் அப்படி உலக ஆசை இருக்குதா உங்களுக்கு? பொருளாசை இருக்கா? பொருளாசைக்காரன் யார் தெரியுமா? விக்கிரக ஆராதக்காரன்னு சொல்லுது. நமக்கு பொருளாசையும் கூடாது. நான் காலையில் சொன்ன மாதிரி உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்க. அப்பொழுது நான் உங்களை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை தேவையை தருவார்னு தான் நான் சொன்னேன். தரமாட்டார்னு சொல்ல. தேவையை தரலைன்னா எப்படி? நாம் பெற்ற பிள்ளைகள் நம்மகிட்ட ஒன்று கேட்குது,
தருவார்கள், பெற்றோர்கள் தருவார்கள், தாய் தருவாள் என்ற நிச்சயம் இருந்து தானே கேட்குது. ஆனால் நாம் கொடுக்காமல் இருப்போமா? கொடுப்போம். பொல்லாதவர்களை நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்த பொழுது பரமபிதாவான் நன்மையான ஈவுகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஒரு குழந்தை தன் தாயினிடத்தில் பிடிவாதத்தோடு கேட்குது. ஏன்னா என் தாய் அதை செய்வார்கள், என் தகப்பன் அதை செய்வார்கள்ங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. அதேபோல் நம்முடைய தாயும் தகப்பனுமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவிடத்தில் உங்கள் தேவைகளை சொல்லுங்கள், அவர் தராமல் போகவே மாட்டார். ஆனால் உலகத்தை ஆசீர்வாதம் எல்லாம் வேணும்னு மட்டும் கேட்கக்கூடாது. புரியுதா? கேட்குற ஜெபமும் சரியாக இருக்கணும். சரி கவனிங்க, இப்போ உலகத்தின் ஆசீர்வாதத்தை சாத்தான் தர முடியும். இயேசுவினிடத்தில் நாம் கேட்கக்கூடிய ஒன்றே ஒன்று நித்திய ஜீவன். அல்லேலூயா! நித்திய ஜீவன் என்ற ஒன்று தான். பாருங்கள் பிரியமானவர்களே, இயேசு அதைத்தான் சொன்னார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும்னு சொன்னார். அப்போ இதெல்லாம் வேணுமா? வேணும்னா ஒரே வழி தான் இருக்குது. முதலாவது எங்கே போகணும்? தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்க. எந்த நேரம் ஆண்டவர் என்ன அழைத்தாலும், ஆமென், அழைப்பின் குரல் கேட்டே என் ஆண்டவர் என்ன உணர்ந்தேன், அழைப்பின் குரல் கேட்டேன் என் ஆண்டவர் என உணர்ந்தேன், அருகினில் தயங்கி நடை பயின்றேன், பின்வாயன முன் சென்றார், பின்வாயன முன் சென்றார். ஆமென். எப்போ அழைப்பில் குரலை கேட்டோன்னு நம்ம ரெடியாக இருக்கணும். ஆமென். பஸ்ஸு சத்தம் கேட்டுட்டு ஓடி போய் ஏறணுமா வேண்டாமா? ஆண்டவருடைய அழைப்பை கேட்டோன்னா போகிறதுக்கு ரெடியாக இருக்கணும். அல்லேலூயா! எஸ்ஐகே மாதிரி இன்னும் 15 வருஷம் வேணும்னு கேட்காதீங்க. ஆமென். எஸ்ஐகே மாதிரி ஆண்டவரே எனக்கு இன்னொரு 15 வருஷம் தாங்கலை அப்படின்னு கேட்காதீங்க. ஏன்னா அந்த 15 வருஷம் கூட்டி கொடுத்த பிறகு தான் அவன் ஒரு பாவம் செய்தானா தெரியுமா உங்களுக்கு? அந்த 15 வருடத்தில் தான் தேவனுக்கு விரோதமான பாவம் செய்ததுனால் தேவன் சொன்னார், உன்னுடைய சந்ததியை அந்த அந்த நியாய தீர்ப்பு ஒரு சந்ததிக்கு வரும்னு சொன்னார். எங்கே வாசித்தோம்? ஏசாயாவில் வாசித்தோம். ஆமென். 38 நீங்கள் வாசித்து பாருங்கள். 15 வருஷம் கூட்டி கொடுக்காமல் இருந்தால் அந்த பாவம் செய்திருக்க மாட்டான். அந்த 15 வருஷத்தில் தான் ஆயுளை கூட்டி கொடுத்ததுனால வேணா என்னன்னா அவன் அங்கு பாவம் செய்தான். அல்லேலூயா! அதனால் என்ன ஆயிட்டு, அவனுடைய சந்ததிக்கு என்ன வந்தது? நியாய தீர்ப்பு வந்தது. அதனால் ஆயுளை கூட்டி கேட்டுறாங்க தயவுசெய்து. ஆமென். எப்பொழுது ஆண்டவர் அழைத்தாலும் போக நம்ம இருக்கணும், ஆயத்தமாக இருக்கணும். ஏன்னா எங்கே நம்ம போக போகிறோம்? எங்கே சுடுகாட்டுக்கு போனால் தான் பயப்படணும், பரலோகத்துக்கு தானே போக போகிறோம். ஆமென். அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. மரணமே உன் கூரியங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்க. கவனிங்க, இப்போ பார்க்கலாம். ஆகையால் கப்பர் ரகமில் உள்ள ஜெபாலயத்தில் அவர் உபதேசிக்கிறார். இந்த செய்தியை கேட்டு அநேகர் இணைச்சுதாங்க. அவருடைய சீசரில் அநேகர் யாருங்க? எங்க சொல்லுங்க? சீசர். சீசர்கள் பின்பு யாராக இருக்காங்க? கிறிஸ்தவர்கள். போய் இப்போ தானே சொல்லி கொடுத்தேன். ஒன்னப்பு பிள்ளைகளுக்கு பாடம் எடுத்துடலாம் போல் இருக்க. ஆமென். என் பேர பிள்ளைகள் டான் அடிக்குமே. அல்லேலூயா! பாருங்க, சீசர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் வழங்கலாயிற்று. ஆமென். நான் சொன்னதை தான் திரும்ப கேட்டேன். அல்லேலூயா! ஆகையால் சீசர்கள் தான் கிறிஸ்தவர்கள். ஆனால் இங்கு யார் பின்வாங்கி போகிறாங்க? இதை கேட்டபோது அவருடைய சீசரில் அநேகர். சீசர் தான், அவிசுவாசிகள் அல்ல, சீசர்கள். இயேசுக்கு பின் சென்றவர்கள் சீசர்கள். அவர்கள் தான் இது கடினமான உபதேசம். ஆமென். யார் இதை கேட்பார்கள்? ஐயா, இயேசு சொன்னாலே இந்த வார்த்தை. உங்கள் பிரசங்கத்தை யார் கேட்பா? அமெரிக்க தேசத்தில் ஒரு பெண்மணி தீர்க்கதரிசி பிரணாமுடைய செய்தியை கேட்டால் ஒரு நாள் அவள் சொன்னாள், உங்களுடைய பிரசங்கத்தை எங்கள் வீட்டு பசுமாடு கூட கேட்காதுன்னு சொன்னான். உங்களுடைய பிரசங்கத்தை
வீட்டு பசுமாடு கூட கேட்காதுன்னா. உண்மையாகவே என்னுடைய பிரசங்கத்தை கேட்குறவங்க என்ன சொல்லுவாங்க, உங்களுடைய பிரசங்கத்தை வீட்டு கழுதை கூட கேட்காதுன்னு சொல்லுவாங்க. நாம் பரிகசிக்கப்படுவோம். ஆமென். தீர்க்கதரிசி பரிகசிக்கப்பட்டார், இயேசு பரிகசிக்கப்பட்டார். இன்றைக்கி எல்லா உண்மையான ஊழியக்காரர்கள் என்ன செய்வார்கள், பரிகசிக்கப்படுவார்கள். ஆனால் அவர்கள் உங்களை தூற்றும் போது உங்கள் பலன் பரலோகத்தில் மிகுதியாக இருக்கும்னு இயேசு சொன்னார். ஆமென். ஆகையால் கடினமான உபதேசம் யார் இதை கேட்பார்கள்? அந்த சீசரில் அநேகர் அதை குறித்து முறுமுறுக்கிறார்கள் என்று இயேசு தமக்குள்ளே அறிந்து அவர்களை நோக்கி, இது உங்களுக்கு இடரலாக இருக்குதோ, உங்களுக்கு இடரலாக இருக்கிறதோ? மனுஷகுமாரன் தாம் முன்னிருந்த இடத்துக்கு ஏறி போவதை நீங்கள் காண்பீர்களானால் எப்படி இருக்கும்? ஆமென். எல்லா மனுஷகுமாரன், எல்லா தீர்க்கதரிசிகளும் பூமியில் பிறந்தாங்க, தாய் தகப்பனுக்கு பிறந்தாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்துவாகிய அந்த மனுஷகுமாரன், அந்த தீர்க்கதரிசி பரலோகத்தில் இருந்து இறங்கி வந்தார். ஆமென். பரலோகத்தில் இருந்து இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறவருமான மனுஷகுமாரனை அல்லாமல் பரலோகத்துக்கு ஏறினவன் ஒருவனும் இல்லை என்று இயேசு சொன்னார். ஆகையால் இவர் எங்கிருந்து இறங்கி வந்தார்? பரலோகத்தில் இருந்து இறங்கி வந்தவர். ஆமென். ஆகையால் அவர் முன்பிருந்த இடத்துக்கு ஏறி போகிற பார்த்தா உங்கள் காண்பீர்களானால் எப்படி இருக்கும்? ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாம்சம் ஒன்றுக்கு உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற அந்த வசனங்கள் ஆவியாயும் ஜீவனமாக இருக்கிறது. அநேகர் இந்த செய்தியை நிராகரித்தாங்க. இது என்ன செய்தி? உலக ஆசீர்வாத செய்தியா? இல்லை, நித்திய ஜீவனை பெறக்கூடிய செய்தி. நித்திய ஜீவனை பெறக்கூடிய இந்த செய்தியை சொல்லும் பொழுது அநேகர் என்ன செய்தாங்க? கடினமான உபதேசம். இன்னைக்கு கிறிஸ்தவர்களுக்கு இலகுவான உபதேசத்தை கொடுக்கணும், ஆசீர்வாதமான உபதேசத்தை கொடுக்கணும். ஆசீர்வதிப்பார், உன்னை ஆசீர்வதிப்பார், உன்னை ஆசீர்வதிப்பார், ஆசீர்வதிப்பார், மாவு சட்டி ஆசீர்வதிப்பார், எண்ணெய் சட்டி ஆசீர்வதிப்பார், அப்படி சொல்லிக்கிட்டே இருந்தேன்னா நல்ல ஊழியக்காரன் இவர் தான்யா. அல்லேலூயா. ஆனால் இயேசு கிறிஸ்து எதை குறித்து சொல்கிறாரு? நித்திய ஜீவன். உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தை பற்றி இயேசு எங்கேயாவது பேசியிருக்காரா? இல்லவே இல்லை. யோவான் சானான் வருகிறான், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திற்கு பிரசவம். இயேசு கிறிஸ்து வருகிறார், அவரும் மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திற்கு. இயேசு கிறிஸ்து தம்முடைய 12 சீசர்களை அனுப்பும்போது, நீங்கள் மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திற்கு என்று பிரசங்கிங்கள். அப்போ ஒரு உண்மையான கூலியக்காரன் நீங்கள் அடையாளம் கண்டுபிடிச்சிடலாம். அவர் எப்போதும் எதை குறித்து தான் பேசுவார்? பரலோகத்தை குறித்தே பேசுவார், மனம் திரும்பலை குறித்து பேசுவார், பாவ மன்னிப்பு குறித்து பேசுவார், பாவ மன்னிப்பு கண்டு கத்தராகிய இயேசு கிறிஸ்துடைய நாமத்தில் பெறக்கூடிய ஞானஸ்தானத்தை பற்றி பேசுவார், பரலோக ராஜ்யத்தை குறித்தே பேசுவார். சில கள்ள ஊழியக்காரர்கள் என்ன செய்வாங்கன்னா, மனம் திரும்பலை பற்றி கூட ஒழுங்காக பேச மாட்டான். சரி, அதை பேசட்டும். ஆனால் பாவ மன்னிப்புக்குரிய ஞானஸ்தானத்தை பற்றி பேசுவாங்களா? அப்படி பேசாதவங்க தாங்க கள்ள ஊழியக்காரங்க. ஆமென். அல்லேலூயா. மனம் திரும்புதல், பாவ மன்னிப்பு கண்டு கத்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம், ஸ்தாபன போதகம் அல்ல. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் ஞானஸ்தானம் என்று கொடுக்கிறது முழுக்க ஸ்தாபன போதகம். அதைத்தான் இன்றைக்கு பெந்தகோஸ்தை சபை வரைக்கும் பின்பற்றி கொண்டு இருக்கிறது. நான் இந்த கிருபாசன சபையை விட்டு வெளியேற காரணமே அவர்கள் கொடுக்குற பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினுடைய நாமத்தில் பட்ட பேரில் கொடுக்குற ஞானஸ்தானம் தவறு என்று சுட்டி காட்டிட்டு நான் வெளியே வந்தேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டேன். இன்றைக்கி நூற்றுக்கணக்கான பேருக்கு நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தில் ஞானஸ்தானம் கொடுத்துருக்கிறேன். அல்லேலூயா. அதுதான் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினுடைய நாமம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்பதாகும். ஆவிக்குரியவர்கள் அதை புரிந்து கொள்வார். மாம்சத்துக்குரியர்கள் என்ன? பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் தானே ஞானஸ்தானம் சொல்லியிருக்கு. இயேசு சொன்னது முக்கியமா, பேதுரு சொன்னது முக்கியமா, யார் சொன்னது முக்கியம்? ஐயா, இயேசு சொன்னது தான் முக்கியம். அப்படி தான் கொடுத்துருக்க. போ, ஊழியக்காரன் போய் கேள்வி கேட்டால் என்ன செய்வாங்க? ஐயா, அந்த ஸ்டீவன் பாஸ்டர் சொல்கிறாரு, யா பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துன்னு சொல்கிறாரு. உடனே அந்த பாஸ்டர்கிட்ட போய் கேட்பாங்க, ஐயா நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நீங்கள் 50 வருஷமாக ஊழியம் செய்கிறீங்க, அவர் இப்போ 10 வருஷம் தான் ஆச்சுது. ஆனால் நீங்கள் 50 வருஷம் வயது மூத்தவங்க, தோளெல்லாம் தொங்க ஆரம்பிச்சிட்டு, தாடியெல்லாம் நரைச்சி போச்சு, தாடியெல்லாம் இவ்வளோ நீளம், 1 அடி நீளம் வளர்ந்துட்டு, எவ்வளோ அருமையான நீங்கள் ஊழியக்காரங்க, நீங்கள் உங்களுக்கு இல்லாத வெளிப்பாடா? அந்த பையா கிடக்காங்க, விடுங்க, சொல்லுங்க ஐயா, உட்கார். இயேசு சொன்னது முக்கியமா,
பேதுரு சொன்னது முக்கியமா? இயேசு பெரியவரா பேதுரு பெரியவரா? ஐயா, இயேசு தான் பெரியவர். அவர் என்ன சொன்னார்? பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் ஞானஸ்நானம் கொடுக்க சொன்னார். உனக்கு கொடுத்துருக்கேன், போயிட்டு வான்னு அனுப்பி விடுவார். அல்லேலூயா. இதுதான் நடக்கும். ஆனால் ஃபாதர், சன், ஹோலி ஸ்பிரிட், அல்லேலூயா, அவருடைய நாமம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, பேப்டைசிங் தம் இன் த நேம் ஆஃப் தி ஃபாதர் அண்ட் ஆஃப் தி சன் அண்ட் ஆஃப் தி ஹோலி கோஸ்ட். அல்லேலூயா. பைபிளில் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே, இந்த நேம் ஆஃப் தி ஃபாதர் அண்ட் ஆஃப் தி சன் அண்ட் ஆஃப் தி ஹோலி கோஸ்ட், ஒருமையில் சொல்லியிருக்கோம். அப்போ பிதாவுக்கு குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் ஒரே ஒரு பெயர், அவர் பெயர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அதைத்தான் ஞானஸ்நானம் கொடுக்க சொல்லி அவர் சொன்னார். அல்லேலூயா. பாருங்கள், இது ஆவிக்குரியர்கள் புரிந்து கொள்கிறார்கள். இது புரியலை. என் மாம்சத்தை இரத்தத்தை பானம் பண்ணினா தான் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்றால் அவர்களுக்கு புரியலை. இது கடினமான உபதேசம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞானஸ்நானம் புரியலைனாலும் பரவாயில்ல. இப்படி ஞானஸ்நானம் கொடுக்குறவன் யாரா? கள்ள கிறிஸ்துவான், கள்ள போதகன், கள்ள கிறிஸ்து. ஏயா அப்போஸ்தலர்கள் அப்போ பேதுருக்கு கள்ள போதகனா? அப்போஸ்தலர் கள்ள போதகனா? அல்லேலூயா. பிலிப்பு கள்ள போதகனா? ஆமேன். அல்லேலூயா. கள்ள போதகர் எழுதுன வேதாகமத்தை நீங்கள் எப்படி வாசிக்கலாம்? ஆமேன். என்னமோ கொஞ்சம் டேன் ஆகி போகுது, யாருக்கா தேவையாக இருக்கும். அல்லேலூயா. இப்போ யார் கள்ள போதகனுங்கிறே தெரியாது. மனம் திரும்புதலும் பாவம் மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கு பிரசங்கிக்கப்படணும். அங்கே மனம் திரும்பி பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. நீ பாவ அறிக்கை செய், பாவ மன்னிப்பு கண்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளல், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். வார்த்தை கேட்டவர்கள் ஒரே நாளில் 3000 பேர் மனம் திரும்பி ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டார்கள். ஆனால் இங்கு இந்த ஜனங்கள் கப்பர்நகூம் தெப ஆலயத்திலே அவர் பிரசங்கிக்கும் பொழுது அந்த ஜனங்கள் என்ன செய்கிறார்கள்? இது கடினமான உபதேசம். இதை யார் கேட்பார்கள்? ஆமேன். இன்றைக்கும் அப்படி தான் இருக்குது. உண்மையான பைபிளுடைய அர்த்தத்தை சொன்னால் மக்களுக்கு புரியாது. புரியலைன்னா பரவாயில்ல, தூசிக்காம இது இருக்கணும்ல. இயேசு கிறிஸ்துவ அநேகர் ஏற்றுக்கொள்ளலை. சரி, அதோடப்பா எனக்கு புரியலப்பா. இவருடைய சகோதரர்கள் யாக்கோபு, யூதா எல்லாரும் நம்ம இடத்துல இருக்கிறார்களே, சொல்லிட்டு போயிட்டே இருக்கணும். ஆனால் நீ வேசித்தனத்தினால பிறந்தவன், நீ பிசாசுக்கு தலைவன், நீ பெயல் சபுல் வர சொல்கிறான்னா இயேசு அப்படி தான். உனக்கு புரியலையா? வேண்டாப்பா, நான் போயிருந்தேன்ப்பா. அல்லேலூயா. எனக்கு புரியலை, விட்டுட்டு போயிடணும். ஆனால் தூசிக்கிறாங்க பாருங்கள், இது அதோட மோசமான பாவம். அதனால தான் இயேசு சொன்னார், மனுஷகுமாரனுக்கு விரோதமாக பாவம் செய்தால் அது மன்னிக்கப்படும், பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக பாவம் செய்தால் அது இம்மையிலும் மறுமையிலும் மன்னிக்கப்படாதுன்னு சொல்லிட்டார். மரணத்துக்கு ஏதுவான பாவமும் உண்டு, மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவமும் உண்டு என்று வேதம் சொல்கிறார். 2 பாவம் இருக்குது. ஒன்று மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவம், இன்னொன்று மரணத்துக்கு ஏதுவான பாவம். அது பரிசுத்தாவிக்கு விரோதமாக பேசினா அது என்னாகும்? பெந்தெகோஸ்தே நாளிலே பரிசுத்தாவில் இருந்து பேதுரு பிரசங்கிக்கிறார். நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவம் மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்வேன். பாருங்கள், அது பரிசுத்தாவின் அபிஷேகத்தில். பரிசுத்தாவிக்கு விரோதமாக பாவம் செய்தால் என்ன செய்யாது? இம்மையிலும் மறுமையிலும் மன்னிக்கப்படாது என்று ஆண்டவராக இயேசு சொன்னார். சரி, இப்பொழுது கவனிக்க. இந்த கூட்டம் போயிடுச்சு. ஆமென். இயேசு தாமே சொன்னார், ஆகிலும் உங்களில் விசுவாசியாதவர்கள் சிலர் உண்டு. அடுத்து, விசுவாசியாதவர்கள் இன்னார் என்றும் தம்மை காட்டு கொடுப்பவர் நின்னார் என்றும் ஆதி முதலாக இயேசு அறிந்திருந்தபடியால் அவர் பின்னும் ஒருவன் என் பிதாவின் அருளை பெறவிட்டால் அவன் என்னிடத்திற்கு வரமாட்டான் என்று இது நிமித்தமே உங்களுக்கு சொன்னேன் என்றார். பாருங்கள், 44ஆம் வசனத்தில் அதே அதிகாரம், என்னை அனுப்பின பிதா ஒருவனை இழுத்துக் கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரமாட்டான். என்னை அனுப்பின பிதா ஒருவனை இழுத்துக் கொள்ளாவிடில் அவன் என்னிடத்தில் வரமாட்டான். கடைசி நாளில் நான் அவனை எழுப்புவேன். கடைசி நாளில் அவனை எழுப்புவேன். பாருங்கள், அல்லேலூயா. அங்கு அதுதான் காரியம். அது 54ஆம் வசனத்திலும், என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். கர்த்தர் எழுப்புகிறார். நாம் மரித்தவர்களாக இருந்தோம். எதில் மரித்தோம்? பாவத்தில் மரித்தவர்களாக இருந்தோம். ஆனால் மரித்தோர் தேவகுமாரனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வருகிறது என்று சொன்னார். பாவத்தில் மரித்த நாம் இயேசு கிறிஸ்துவினுடைய சத்தத்தை கேட்டோம், நாம் எழுப்பப்பட்டோம்.
நாம் உயிர்ப்பிக்கப்பட்டோம். அல்லேலூயா. ஆவிக்குரிய அர்த்தங்களை நாம் கவனிக்க வேண்டும். ஆகையால் ஒருவனின் பிதாவின் அருளை பெறாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரமாட்டான். அது முதல் அவருடைய சீசரில் அநேக நல்ல கவனிக்கணும். அவிசுவாசி அல்ல, சீசர்கள். ஆமென். சீசர்கள், அவருடைய சீசர்களில் அநேகர் அவருடனே கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள். அவர் கூட நடக்கலை, அவரை பின்பற்றலை. இது கடினமான உபதேசம், எங்களுக்கு இது வேண்டாம் என்று பின்வாங்கி போய்விட்டார்கள். சரிதானா பிரியமானவர்களே? அல்லேலூயா. அதுதான் இன்றைக்கு நடக்கும். அன்றைக்கு நடந்தது என்றால் இன்றைக்கு அதுதான் நடக்கும். இந்த கடினமான உபதேசத்தை நாம் பேசுவோமானால் அவர்களால் புரிந்து கொள்ள முடியாது, அவர்கள் அதை கேட்கவும் மாட்டார்கள். இது கடினமான உபதேசம் என்று என்ன செய்வார்கள்? பின்வாங்கி போய்விடுவார்கள். அப்படி அவர்கள் பின்வாங்கி போய்விட்டார்கள். பாருங்கள். ஆகையால் அப்பொழுது பாருங்கள், இப்போ நம்ம கவனிக்கணும். 3 விதமான ஜனங்களை பார்க்குறோம். ஒன்று அவிசுவாசிகள், இன்னொன்று பாவன விசுவாசிகள், அடுத்தது விசுவாசிகள். இந்த 3 காரியத்தை பார்க்குறோம். ஒரு கூட்டம் பின்வாங்கி போயிடுச்சு, இயேசு கிறிஸ்துவை விட்டு விலகி போயிட்டாங்க. யார் போனால் தெரியுமா? அதுக்கு ஒரு வசனம் இருக்கிறதே, அது அப்பங்களை பற்றி சொல்கிறது. மத்தேயா, நீங்கள் அப்பங்களை புசித்து திருப்தியானதுனாலேயே என்னை தேடி வந்தீர்கள் என்ற ஒரு வசனம் அதே அதிகாரத்தில் இருக்கிறதா? அதே அதிகாரத்தில் இருக்கிறது, அங்கே இருக்காது. 26. நல்ல கவனிக்கணும். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் அற்புதங்களை கண்டதினால் அல்ல, நீங்கள் அப்பம் புசித்து திருப்தியானதினாலேயே என்னை தேடுகிறீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். பாருங்க, அதாவது கர்த்தர் ஸ்தோத்திரம் செய்த பின்பு அவர்கள் அப்பம் சாப்பிட்ட இடத்துக்கு சமீபமாய் திபேரியாவில் இருந்து வேறே படகுகள் வந்தது. அப்பொழுது இயேசுவும் அவருடைய சீசரும் அங்கே இல்லாததை ஜனங்கள் கண்டு உடனே அந்த படகுகளில் ஏறி இயேசுவை தேடிக்கொண்டு கப்பர்நகூமுக்கு வந்தார்கள். எங்கே வராங்க? கப்பர்நகூமுக்கு இயேசுவை தேடிக்கொண்டு வருகிறாங்க. கடலின் அக்கறையிலே அவர்கள் அவரை கண்டபோது, கப்பர்நகூம் எது பக்கத்தில் இருக்குன்னு சொன்னேன்? கடலுக்கு பக்கத்தில். லாஸ் ஏஞ்சல்ஸ் கலிஃபோர்னியா எங்கே இருக்குன்னு சொன்னேன்? கடலுக்கு பக்கத்தில் இருக்குது. ஆகையால் கப்பர்நகூம் கடலின் ஆழத்திலே மூழ்குமானால் லாஸ் ஏஞ்சல்ஸும் கலிஃபோர்னியாவும் கடலின் ஆழத்தில் என்ன செய்யும்? மூழ்கும். யாரும் மாற்ற முடியாது தேவனுடைய சித்தத்தை. அல்லேலூயா. அது மூழ்கிவிட்டது. இயேசு சொன்ன அந்த வார்த்தை 150 ஆண்டுகளுக்கு பிற்பாடு, இயேசு சிலுவையில் அறையப்பட்டு மரித்து உயிர்த்தெழுந்து பரலோகத்துக்கு சென்ற பிறகு 150 ஆண்டுகள் கழித்து இந்த கப்பர்நகூம் என்ன செய்தது? கடலுக்குள் மூழ்கி போனது. ஆகையால் அந்த கடலின் அக்கறையிலே அவர்கள் அவரை கண்டபோது, ரபி, நீர் எப்பொழுது இவ்விடம் வந்தீர் என்று கேட்டார்கள். இயேசு அவர்களுக்கு பிரயத்தனமாக, நீங்கள் அற்புதங்களை கண்டதினால் அல்ல, அல்லது வசனங்களை கேட்டதினால் அல்ல, நீங்கள் அப்பம் புசித்து திருப்தியானதினாலேயே என்னை தேடுகிறீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இயேசு கிறிஸ்துவை பின்பற்றின ஒரு கூட்டம் என்னது வேணுமா? அப்போஸ்தலர் காலத்தில் இருந்தது. அப்போஸ்தலர் காலத்திலே அவர்களுக்கு சர்ச்சு கிடையாது, ஒரு ஆலயம் கிடையாது. அவர்கள் எங்கே ஆராதனை நடத்தினாங்க? வீடுகள் தோறும் ஜெப கூட்டங்களை நடத்தி அப்பங்களை பிட்டு கபடமில்லாத இருதயத்தோடு எப்படி இருந்தாங்க? கபடமில்லாத இருதயத்தோடு மகிழ்ச்சியாக இருந்தார்கள். நீங்கள் இன்றைக்கி மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? யாராவது முகத்தை திருப்பிக்கிட்டு இருக்கீங்களா? உம்முன்னு இருக்கீங்களா? இல்லை கம்முன்னு தான் இருக்கீங்களா? சந்தோஷமாக இருக்கீங்களா? அல்லேலூயா. உம்முன்னு கம்முன்னுலாம் இருக்கக்கூடாது. எப்படி இருக்கணும்? சந்தோஷமாக இருக்கணும். ஏன்னா கர்த்தருக்குள் எப்போதும் என்ன செய்யுங்க? சந்தோஷமாக இருங்கள்னு தான் சொல்லியிருக்கு. அல்லேலூயா. ஏன்னா லாஸ் ஏஞ்சல்ஸில் எரிஞ்சது போல் நம்ம வீடு எரிஞ்சா போச்சு இல்லையே. தேவன் பாதுகாத்தா இருப்பாருங்க, அந்த விசுவாசி வீட்டை பாதுகாத்தா இருப்பாருங்க. அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கவனிங்க. அதனால் எப்பொழுதுமே கர்த்தருக்குள்ளே என்ன இருக்கணும்? சந்தோஷமாக இருக்கணும். ஏன்னா அவர் சொல்கிறார், மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாதுன்னு சொல்கிறார். இதுலையும் காட்டில் என்னங்க வேணும்? அல்லேலூயா. ஆனால் இந்த ஜனங்கள் இயேசுக்கு பின் சென்றாங்க பாருங்கள். இவங்க என்ன பண்ணுறாங்க? அப்பம் சாப்பிட்டு நல்லா, அப்பம் மட்டும் இல்லை, மீன்.
வெஜ்ஜி நான்வெஜ்ஜி ரெண்டும். அல்லேலூயா. அப்பமும் மீனும். அது என்ன அப்பத்து கூட மீன் வச்சு சாப்பிட முடியுமா? தெரில. நீங்கள் சாப்பிடுவீங்கய்யா, உங்களை பார்த்தாலே தெரியுது. அல்லேலூயா. அப்பம் ஒரு கையில் இருக்குது, இன்னொரு கையில் மீன், ரெண்டையும் வச்சு சாப்பிட்ருக்காங்க. அல்லேலூயா. ஏன்ட்ட ஒரு ஊழியருக்கு ஒரு சகோதரர் சொன்னார், இயேசுவே அப்பம் சாப்பிட்டார் தெரியுமா? மன்னிக்கும், இயேசுவே மீன் சாப்பிட்டார் தெரியுமா? நீங்கள் அவருடைய மனவாட்டியில் மீன் சாப்பிடாம இருக்கீங்க. ஏங்க, நிஜமாகவே என் மனைவி மீன் சாப்பிடுவா, நான் சாப்பிட்றது இல்லையே. வேறு தானே இல்லையா? உண்மையாகவே என் மனைவி மீன் சாப்பிடுவாங்க, ஆனால் நான் சாப்பிட்றதில்ல. நமக்கு கத்திரிக்காய் சாம்பார் தான். அல்லேலூயா. அதே போல் இயேசு மீன் சாப்பிட்றாரு, அதுக்காக மனவாட்டியாக நான் மீன் சாப்பிடணும்னு அவசியம் இல்லை. அது மாம்சம். ஆனால் இது ஆவிக்குரிய மனவாட்டி, வார்த்தையினால் மறுபடியும் பிறந்த மனவாட்டி. அல்லேலூயா என்று பதில் நான் கொடுத்துருக்குறேன். நிறைய பேர் என்னெல்லாம் பண்ணுறாங்க தெரியுமா? மீன் சாப்பிடாததுக்கு என்ன வரிஞ்சு கட்டுறாங்கய்யா. சரி, கவனிங்க. ஆகையால் நீங்கள் அப்பம் புசித்து திருப்தியானதினாலேயே என்னை தேடுகிறீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்போ இயேசு கிறிஸ்துக்கு பின்னால் போன கூட்டம் எதுக்காக போகுது? அப்பம் சாப்பிடணும், மீன் சாப்பிடணும், மறுபடியும் தேறி போகிறான். இயேசு அவங்க உள்ளத்தை அறிகிறார், இருதயத்தின் ஆழத்தை அறிகிறார். இவங்க இயேசு அந்த கரைக்கு போயிட்டார், கப்பர்நகூம் கடற்கரைக்கு போயிட்டார். இவனும் படம் பிடிச்சி வேகமாக போகிறான். எதுக்கு? சத்தியத்தை கேட்கவா? இன்றைக்கி சபைக்கு வர்ற அநேகர் எதுக்காக வர்றேன்னு நினைக்கிங்க? ஏங்க, அற்புத பெருவிழாவுக்கு எதுக்காக போகிறீங்க? நித்திய ஜீவனை பெறுவதற்கா? இல்லை. ஆசீர்வாதம் கிடைக்காதா? ஆசீர்வாதம் கிடைக்காதா? ஆசீர்வாதம் டிவி முன்னால் போய் உட்காரு, கிடைக்கும். என்ன வேணுமா உங்களுக்கு? ஆசீர்வாதம், 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 ஆசீர்வாதம்னு சொல்லிக்கிட்டே இருந்தா சூப்பர் ஊழியக்காரன் இவர் தான். ஆமேன். அல்லேலூயா. ஆமேன். இன்னைக்கு உலகம் அப்படி தான் இருக்குது பிரியமானவர்களே. அதுவும் இல்லை, அது உங்களுக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஆமேன். அப்பவும் வேணும் சாப்பிட்டா ஒரு 4 மணி நேரம் வயிற்றுக்குள்ளே இருக்குமா? அப்படி தானேங்க. அப்பமும் மீன் சாப்பிட்டா ஏன்னா ஒரு உணவு செரிமானம் ஆகிறதுக்கு எத்தனை மணி நேரம் ஆகுமா? அதனால தான் நமக்கு 3 வேளை 4 மணி நேரம் இடவெட்டி விட்டு சாப்பிடணும். இதா எப்பவும் பார்த்தாலும் வாயை அசைஞ்சிக்கிட்டே இருக்கக்கூடாது. வாயை அசைக்கிற மிருகங்கள்னால் அந்த என்னெல்லாம் இருக்குது, மாடு, ஆடு. மாடை நீங்கள் எப்பவும் பார்த்தாலும் சரி ஆசைப்பட்டுக்கிட்டே இருக்கும். இந்த சில மனுஷர்களும் மாடை போலவே எப்பவும் பார்த்தாலும் வாயை அசைஞ்சிக்கிட்டே தான் இருக்கும். 4 மணி நேரத்துக்கு ஒரு நேரம் தான் சாப்பிடணும். இல்லையா? ஆனால் காப்பி மட்டும் குடிச்சிடலாம். ஏன்னா அது பாஸ்டருக்கு பிரியமானது. அல்லேலூயா. என் மகன் இன்னைக்கு காலையில் கொடியேற்றிட்டு ஒரு ஃப்ளாக்ஸ் வாங்கிட்டு தான். என்னமோ உங்களுக்கு சூடாக வெண்ணி வச்சுக்கிடலாம், ராத்திரி போகும்போது இல்லை நிறச்சிட்டு போங்கன்னு. நான் வீட்டை மட்டும் சொல்லிட்டேன், நல்லதாக போச்சு, ஃப்ளாஸ்க் வாங்கிட்டு வந்தது. இனி ராத்திரி நம்ம படுக்க போகும்போது இது நிறைய காப்பி சூடாக போட்டு தந்துடு, நான் அப்பப்போ குடிச்சிக்கிடுவேன். அல்லேலூயா. சொல்லிட்டு தான் புறப்பட்டு வந்தேன். அப்போ கவனிங்க பிரியமானவர்களே, 4 மணி நேரத்துக்கு ஒரு தடவை நம்ம சாப்பிட்றோம். இப்போ 4 மணி நேரம் கணக்கு வர்றோம். ஆனால் அந்த மீன் அப்பங்கிறது நம்ம என்ன தான் சாப்பிட்டாலும் 4 மணி நேரத்துக்கு பிறகு அவுட். அல்லேலூயா. அது ஆசனத்தின் வழியாக கலந்து போகும்னு இயேசுவே சொல்லிட்டார். ஆமேன். ஆனால் அவருடைய வார்த்தை இருக்கிறதே, அது நித்திய காலமாக நமக்குள் ஊறுகிற நீரூற்றாக இருக்கும். வானமும் பூமி ஒளிந்து போகும் என்னுடைய வார்த்தை. இந்த ஜனங்கள் இயேசுக்கு பின்னால் ஏன் படகு பிடிச்சி போனாங்க? ஏங்க இன்னைக்கு பஸ்ஸு பிடிச்சி போகிறாங்க. புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பஸ்ஸு போகுது, கீழனத்தை வடக்கூர்லேருந்து பஸ்ஸு போகுது. எதுக்கு? புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பஸ்ஸு போகுது, புரிஞ்சுக்கிடுவீங்க. அல்லேலூயா. கீழனத்தை வடக்கூர்லேருந்து பஸ்ஸு போகுது. எதுக்காக? கூட்டம் முடிஞ்ச பிறகு 3 வகை கூட்டோடு சாதம், சாப்பாடு. எத்தனை கூட்டு? ஒரு அவியல், ஒரு பொரியல், ஒரு பச்சடி. இதுக்கே ஒரு கூட்டம் போகுது. பஸ்ஸு இலவசம். அல்லேலூயா. இதெல்லாம் பரலோகத்துக்கு போகிறக்கா? அல்லேலூயா. கவனிங்க, நான் சொல்கிறது ஒரு வேளை அது உங்களுக்கு தவறாக தெரியலாம், அதுவும் உண்மை. இயேசுவை பின்பற்றி அதுக்கு தானே வந்தாங்க. இயேசுவை பின்பற்றி வந்தாங்க. எதுக்காக வந்தாங்க? அப்பத்துக்கு மீனுக்காக இயேசுவை பின்பற்றி போயிட்டாங்க. அவர் இருதயத்தை ஆழத்தை அறிஞ்சிருந்தார். அவர் உடனே சொல்கிறாரு, நீங்கள் அப்பம் புசித்து திருப்தியானதினாலேயே என்னை தேடுகிறீர்கள். சத்தியத்துக்காக அல்ல, வார்த்தைக்காக அல்ல, நித்திய ஜீவனுக்காக அல்ல. அல்லேலூயா. நீங்கள் அப்பத்தை புசித்து திருப்தியானதில் தான் தேடி. இன்றைக்கி அதுதான் நடக்கு. இயேசு கிறிஸ்துவுக்கு பின்பால் போனதுக்கு ஒரு கூட்டம் இருந்தனா, இன்றைக்கி எங்கே ஆசீர்வாதம் இருக்கோ அங்கே கூட்டம் பெருத்து வளையும். சத்தியம் இருக்கிற இடத்துல ஆள் இருக்காது.
ஆனால் வேதம் சொல்கிறது நீ தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள்னு சொல்லுது. நாம் ஆடுகள், நம்ம எதை மேயணுமா? சத்தியத்தை மேய வேண்டும். தேசத்தில் குடியிருந்து எந்த சபையில் சத்தியம் பிரசங்கிக்கப்படுகிறதோ அங்கே தான் நீங்கள் போகணும். இல்லைன்னா ஒரு பிரயோஜனமும் இல்லை. அல்லேலூயா. ஆகையால் பிரியமானவர்களே, இயேசு என்ன சொல்கிறார்? அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிற போஜனத்திற்காகவே கிரியை நடப்பீங்கள், அதை மனுஷகுமாரன் உங்களுக்கு கொடுப்பார். அல்லேலூயா. அவரை பிதாவாகிய தேவன் முத்திரித்திருக்கிறார். பாருங்க, அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிற போஜனத்திற்காகவே கிரியை நடப்பீங்கள். அப்போ இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி போகிறவங்க அநேகர் எந்த போஜனத்துக்காக போகிறாங்க? அழிந்து போகிற போஜனத்துக்காக போகிறாங்க. உலக ஆசீர்வாதம் கிடைக்காதான்னு போகிறாங்க. இதெல்லாம் அழிந்து போகணும்னு இயேசு சொன்னார். ஆனால் வானமும் பூமியும் ஒழிந்து போகும், அவருடைய வார்த்தை ஒரு காலம் ஒழிந்து போகாது. அந்த வார்த்தைக்காக வரக்கூடிய ஜனங்கள் எத்தனை பேர்? சபையில் எண்ணிக்கை பெருசு இல்லைங்க, வார்த்தைக்காக எத்தனை பேர் வாரீங்க? அதான் நம்முடைய தீர்க்கதரிசி பிரணாம் சொல்கிறார், 100 வெள்ளாடுகளை வைத்து மேய்ப்பதை பார்க்கிலோ 4 செம்மறியாடுகளை வைத்து மேய்ப்பது நல்லதுங்கிறார். பெரிய கூட்டம் வரணும்னு சபையில் ஒன்றும் எதிர்பார்க்காதுங்க. சத்தியத்துக்காக வரக்கூடிய ஜனங்கள் 4 பேர் வந்தாலும் அதுதான் பெரிய ஊழியங்கிறார். ஏன்னா நோவா 120 வருஷம் சத்தியத்தை பிரசங்கித்து எத்தனை ஆத்மா அவருடைய சபையில்? 8 பேர் தான். அவர் சபைக்கு 8 பேர் தான். அப்போ நம்ம சபை அதோட பரவாயில்ல. ஆமேன். 8 பேர் தாங்க. அது 1 வருஷம் 2 வருஷம் இல்லை. எத்தனை வருஷம்? 120 வருஷம் பிரசங்கம் பண்ணி 8 பேர் தான். நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம், நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா. நோவா வேலைக்குள்ளே உட்காந்துக்கிட்டு இந்த பாட்டை தான் பாடியிருப்பார். ஆமென். ஏன்னா நோவாவின் குடும்பம் மட்டும்தான் அங்கே இருக்குது. அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கவனிங்க. அதனால் வார்த்தைக்காக சத்தியத்துக்காக வரக்கூடிய ஜனங்கள் நமக்கு போதும். நானே ஜெபம் பண்ணுறேன், ஆண்டவரே இந்த இடகு பிசகான ஆத்மா என்ன செய்யுது சபைக்கு வரக்கூடாதுன்னு ஜெபம் பண்ணுறேன். வேண்டாம், எனக்கு உயிரை வாங்கிடும், இருக்க உயிரையும் தின்னுவிடும். வேண்டவே வேண்டாம், போதையா, இவ்வளோ வயசாகிட்டு போகுது, பலவீனம் ஆகிட்டு போகுது. அல்லேலூயா. இருக்க உயிரை எடுத்துடாதீங்க. அதனால் அப்படிப்பட்ட ஆத்மா எங்களுக்கு வேண்டாம் ஆண்டவரே. கோதுமை மணிகளை தாரும், சத்தியத்துக்காக வார்த்தைக்காக முன்குறிக்கப்பட்ட அந்த ஆத்மாக்களை கொண்டு வரோம். அதுதான் என்னுடைய ஜெபம். சபை நிறையணும்னு நான் ஒரு நாளும் ஜெபிக்க மாட்டேன். அல்லேலூயா. அதுதான் தீர்க்க சொல்றார். 100 வெள்ளாடுகளை வைத்து மேய்ப்பதை பார்க்கலாம் 4 செம்மறியாடுகள் வைத்து மேய்ப்பது நலம்னு சொல்கிறார். அல்லேலூயா. கவனிங்க. ஆகையால் உலகத்தின் ஆசீர்வாதக்காக அந்த அழிந்து போகிற போஜனத்தை உணவுக்காக பின்பற்றுகிறவர்கள் ஒரு கூட்டம் இருந்தாங்க. ஆமேன். ஆனால் இன்னும் ஒரு கூட்டத்தை பார்த்து நாம் முடிச்சிடுவோம். அது முதல் அவருடைய சீசர்கள். சரி பாருங்க, 67 வசனம். நோக்கி நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீர்களோ என்றார். சீமோன் பேதுரு அவருக்கு பிரதித்திரமாக, ஆண்டவரே, யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டு. நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நாங்கள் விசுவாசித்தும் அறிந்தும் இருக்கிறோம் என்றான். போதும், இருக்கட்டும். அது முதல் அவருடைய சீசரில் அநேகர் அவருடனே கூட நடவாமல் பின்வாங்கி போனாங்க. இங்கே 2 கூட்டத்தை நான் ஒன்று பார்க்குறேன். உங்கள் விசுவாசியாதவர்கள் சிலர் உண்டு, விசுவாசிக்கிறவர்களும் சிலர் உண்டு. அல்லேலூயா. அப்படியாக ஒரு கூட்டம். அதில் ஒரு கூட்டத்தை பாருங்கள். இயேசு 12 நோக்கி நீங்களும் போய்விட மனதாக இருக்கிறீர்களோ என்று கேட்டார். நீங்களும் போய்விட கட்டாயப்படுத்தி யாரையாவது சபைக்கு கூப்பிட்டாரா இயேசு? இன்றைக்கி உண்மையான பரிசுத்தாவியை பெற்ற ஊழியக்காரன் கட்டாயப்படுத்தி கூட மாட்டான். அண்டா தருவேன், குண்டா தருவேன்லாம் சொல்லி சபையில் ஆள் சேர்க்கக்கூடாது. பாளையங்கோட்டையில் அப்படி சபை இருக்குது. நீங்கள் 4 பேரை கூப்பிட்டு வந்தால் ஒரு குண்டா, ஒரு அண்டா தருவேன். 10 பேரை கூப்பிட்டு வந்தால் ஒரு குண்டா தருவேன். அல்லேலூயா. அப்படிலாம் சபைகள் இருக்கிறது. நமக்கு அதுவல்ல பிரியமான தேவ பிள்ளைகளை. அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அதுவல்ல. ஆத்மாக்களை சும்மா ஏமாற்றி சபைக்கு வரக்கூடியது, வரவழைப்பது அது சரியில்லை. ஆகையால் இயேசு, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு அனுதினமும் என்னை பின்பற்ற கடவன் என்று சொன்னான். ஆமேன்.
அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். கவனிங்க, நாம் இப்பொழுது இந்த வசனத்துக்கு போவோம். இயேசு எல்லாரும் போயிட்டாங்க. சொல்லப்போனால் ஒரு 70 பேர் போனாங்க இல்லையா? அதுக்கு முன்னால் ஒரு வசனம் இருக்கு இல்லையா? அது எது? வாசிங்க பார்க்கலாம். இயேசு 70 பேரை நியமித்து, அது எங்கே இருக்குது? சீக்கிரமாக வாசிங்க. வேறே 70 பேரை நியமித்து பாருங்க, யாருக்கா ஞாபகம் இருந்ததுன்னா எடுத்து வைங்க, கடைசியில் பார்ப்போம். சரி, இப்பொழுது போவோம். பாருங்கள் பிரியமானவர்களே, வேறு 70 பேர், நான் அதை குறித்து கொண்டு வரவில்லை, இது ஞாபகம் மறதியாகிறது. சரி, கவனிக்கணும், கவனிக்க வேணும். பிரியமானவர்களே, அது மத்தியில் ஒருவேளை இருக்கலாம். சீமோன் பேதுரு அவருக்கு பிரயத்திரமாக, ஆண்டவரே யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே. பார்த்தீங்களா? நீங்களும் போய்விட மனதையார்களோ. பெரு 70 பேரை நியமிக்கிறார். நீங்கள் 2 பேராக போய் சுவிசேஷம் சொல்லுங்கிறார். ஆனால் அவர்கள் இந்த உபதேசத்தை கேட்ட உடனே அவர்கள் என்ன செய்தார்கள்? இயேசுவை விட்டு விலகி போய்விட்டார்கள். அது ஒரு கூட்டம். இன்னொரு கூட்டம் இயேசுக்கு பின்னால் வந்து கடினமான உபதேசத்தை கேட்டு பின்வாங்கி போன இன்னொரு கூட்டம். அதுதான் பாவன விசுவாசி. அந்த பாவன விசுவாசி யார்? 70வது வசனம், இயேசு அவர்களை நோக்கி, 12 உங்களை நான் தெரிந்து கொள்ளவில்லையா? உங்களுக்குள்ளும் ஒருவன் பிசாசாய் இருக்கிறான். சீமோனின் குமாரனாகிய யூதாஸ் காரியத்து 12 ஒருவனாய் இருந்தும் தம்மை காட்டி கொடுக்க போகிறவனாய் இருந்தபடினால் அவனை குறித்து இப்படி சொன்னான். இந்த யூதாசனுடைய காரியம் என்ன தெரியுமா? இயேசுவோடையும் ஐக்கியம் வைத்துக் கொள்வான். அடுத்து தனக்கு இயேசுவின் மூலமாக யார் பணம் தருகிறார்களோ அவர்களோடும் வைத்துக் கொள்வான். இந்த 2 காரியம் அவனுக்குள்ள. இவன் பாவன விசுவாசி பாருங்க, அங்கேயும் சாடுவான் இங்கேயும் சாடுவான். ஆமென், அல்லேலூயா. சத்தியமுள்ள சபைக்கு மட்டும் போக மாட்டான், சத்தியம் இல்லாத சபைக்கும் போவான். எங்கேயும் சுற்றுவான் அவன். அங்கேயும் போவான் அங்கேயும் பார்ப்பான் அங்கேயும் பார்ப்பான், எல்லா இடத்துக்கும் சுற்றிட்டு வருவான். பாவன விசுவாசி அப்படி தான் இருப்பான். ஒரு சத்தியம் பிரசங்கிக்கக்கூடிய சபையில் நிரந்தரமாக இருக்க மாட்டான். இங்கேருந்து அங்கே போவான், அங்கேருந்து அங்கே போவான், இங்கே போவான், சுற்றிக்கிட்டே இருப்பான், நிலையற்றவனாக இருப்பான். யூதாஸ் அப்படித்தான் இருந்தான். பிரியமர்களே, 30 வெள்ளிக்காசு தரக்கூடிய அந்த சோத்திரம், 30 வெள்ளிக்காசுகள் தரக்கூடிய அந்த மனிதனை அவன் என்ன செய்தான் என்றால், சோத்திரம், அந்த சேவர்களுக்கு அவன் சேர்ந்து கொண்டான். இயேசுவை காட்டி கொடுத்தான், முத்தத்தினாலே காட்டி கொடுத்து. லூக்கா 10 பாருங்க, லூக்கா 10 அதிகாரத்தில் இருக்கிறார், எடுங்கள். இவைகளுக்கு பின்பு கர்த்தர் வேற 70 பேரை நியமித்து, இவர்களுக்கு பின்பு கர்த்தர் வேற 70 பேரை நியமித்து தாம் போகும் சகல பட்டணங்களுக்கும் இடங்களுக்கும் அவர்களை தமக்கு முன்னே 2 பேராக அனுப்பினார். 2 பேரை அனுப்பினார். இவர்களும் என்ன செய்தாங்க? பலனட்டு போயிட்டாங்க. இந்த கூட்டம் அப்படியே போயிடுச்சு. இன்னொரு கூட்டம் இயேசுவும் வேணும். அதாவது உலகத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க. என்ன பழமொழி? மீசைக்கும் ஆசை, கூழுக்கும் ஆசை. மீசையும் பெருசாக வைக்கணும், ஆனால் கூழ் குடிக்கும்போது மீசையில் ஒட்டிடக்கூடாது இல்லையா? அதனால் மீசைக்கும் ஆசை, கூழுக்கும் ஆசை அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு உலகத்தில். அல்லேலூயா. அதே போல் இந்த நித்திய ஜீவனும் வேண்டும், உலக ஆசீர்வாதமும் வேண்டும், பணமும் வேண்டும். இந்த 2க்கும் யார் அடையாளம்? யூதாஸ். இன்றைக்கி அநேகர் யூதாஸை போன்று இருக்கிறார்கள், யூதாஸின் ஆவியை பெற்றவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் பேதுரு பெற்றிருந்த அந்த ஆவி என்னன்னு இப்பொழுது கடைசியாக பார்ப்போம். 2 கூட்டம் போயிடுச்சு. விசுவாசி போயிட்டான், அவிசுவாசி போயிட்டான், பாவன விசுவாசியும் போயிட்டான், பலன் இல்லாமல் போயிட்டான். ஆனால் விசுவாசி என்ன சொல்லுகிறான்? ஆண்டவரே, பேதுரு அவனுக்கு பிரயத்திரமாக, ஆண்டவரே நாங்கள் யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனம் உம்மிடத்தில் உண்டு. அல்லேலூயா. நாங்கள் யாரிடத்தில் போவோம்? ஆமென். யாரிடம் செல்வோம்? இறைவா, இறைவா இயேசுவே, இறைவா இயேசுவே. ஆமென். யாரிடம் செல்வோம்? இறைவா. வாழ்வு தரும் வசனம் எல்லாம் பாடுங்களேன், சேர்ந்து பாடுங்களேன் கொஞ்சம்.
யாரிடம் செல்வோம் இறைவா, வாழ்வு தரும் வார்த்தை எல்லாம் உம்மிடமும் உள்ளது. யாரிடம் செல்வோம் இறைவா. ஆமென். ரொம்ப அருமையாகவே பாடுறீங்க. சூப்பர். அடிங்க. அவங்களுக்கு முடிஞ்சவொன்னு ஒரு ப்ரைஸ் கொடுத்துருவோம். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாங்க. தெரிஞ்சு வைக்கணும், டக்கு டக்குன்னு சொல்லணும். நாங்கள் காரில் வரும்போது இந்த பாட்டு யார் பாடினா உடனே அவர் மோசஸ் அப்படின்னு நாங்கள் கண்டுபிடிச்சோம். அல்லேலூயா. நம்ம மோசஸ் பிரதர் இல்லை, அவர் மோசஸ் ராஜசேகர். அல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். கவனிங்க அருமையான தேவ பிள்ளைகளே. ஆகையினால் இந்த யூதாசு ஒரு பாவன விசுவாசி. விசுவாசியை போல நடிக்கிறவன் இருக்கானா, இவனை மட்டும் நம்பக்கூடாது. உலகத்தில் யாரை நம்பக்கூடாதுன்னு சொல்லுவாங்க? எங்க சொல்லுங்கங்க, உலக பழமொழி சொல்லுங்க. யாரை நம்பக்கூடாதான்? வாச்சுடா. எங்க ஊமையை நம்பக்கூடாதுன்னு சொல்லுவான். இந்த பழமொழி கூட உங்களுக்கு தெரியாதா? ஊமை ஊரை கெடுக்குமா. ஊமையாக இருப்பான் பாருங்க, இவனை நம்பாதீங்க. வெளிப்படையாக பேசுவான் பாரு, அது பட்டாசு வெடிச்சிட்டு போயிடும், முடிஞ்சு போயிடுச்சு. அல்லேலூயா. ஊமை ஊரையே கெடுத்துருவான். அதனால் உலகத்தில் யாரை மட்டும் நம்பக்கூடாது, இந்த ஊமை மாதிரி இருக்கிறவனை நம்பக்கூடாது. அல்லேலூயா. அதை அப்படி பெரியவங்க சொல்லுவாங்க. அதுக்கு காரணம் இருக்குது. ஊமைங்கிறவன் ஊரே கெடுத்து விடுவான்னு சொல்லி பழமொழி. அதே போல் இந்த யூதாசை போன்றவங்கள நம்பவே கூடாது. அவன் இங்கேயும் சேருவான், அங்கேயும் சேருவான். அங்கே அவங்களுக்கு சாதகமாக பேசுவான், இங்கே இவங்களுக்கு சாதகமாக பேசுவான். இப்படி அவனுடைய நோக்கம் என்ன தெரியுமா? பணம் சம்பாதிக்கணும், அவ்வளோதான். நீங்கள் அநேகர் சபைக்கு போகிறது எதுக்கு? பணம் சம்பாதிப்பாங்க. பாஸ்டர் ஏதாவது நமக்கு ஒரு உதவி தர மாட்டாரா, உதவி செய்ய மாட்டாரா, இதுதான் எண்ணமாக இருக்கும். அல்லேலூயா. ஆனால் ஆண்டவரே, நாங்கள் யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனம் உம்மிடத்தில் உண்டு. அல்லேலூயா. நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நாங்கள் விசுவாசித்தும் அறிந்தும் இருக்கிறோம் என்றால். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதுதான் உண்மையான விசுவாசி. இவனுக்கு என்ன தேவை? பேதருக்கு என்ன தேவை? நித்திய ஜீவ வசனம். வசனத்துக்காக சபைக்கு வர்றாங்க பாருங்க, அதுதான் முக்கியம். மற்றவங்க வந்து எதுக்கு? ஆமென். வசனத்துக்காக, சத்தியத்துக்காக, இந்த காலத்துக்குரிய தீர்க்கதரிசியின் செய்திக்காக வரக்கூடியவர்கள் மாத்திரமே நம்ம சபைக்கு வந்தால் போதுமானது. அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவர்கள்தான் பரலோக ராஜ்யத்திற்கு தகுதியானவர்களாக இருக்கிறார்கள். நித்திய ஜீவ வசனம் உம்மிடத்தில் உண்டு, நாங்கள் யாரிடத்தில் போவோம்? அதுதான் ஒரு உண்மையான விசுவாசி. ஆகையால் தேவனுடைய வார்த்தை இருக்கும் இடத்துக்கு நீங்கள் வருவீர்களானால், அந்த வார்த்தையை கேட்டு அதை விசுவாசிப்பீர்களானால், கர்த்தர் உங்களை அற்புதமான ஒரு நல்ல விசுவாசியாக கருதி அவருடைய மணவாட்டி ஸ்தானத்தில் பொருத்தி மகிமை நாளிலே நம்மை எடுத்துக்கொள்வாராக. கர்த்தர் தாமே இந்த செய்தியை ஆசீர்வதிப்பாராக. நாம் எல்லோரும் கடைசியாக ஒரு பாடலை பாடி நாம் ஜெபிக்க போகிறோம். தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். நன்றியப்பா. எல்லோரும் நாம் ஜெபிப்போமா? அருமையான குடும்பத்தார் என்று நமக்கு ஒரு நல்ல தருணத்தை கொடுத்து அவருடைய வார்த்தையை பிரசங்கிப்பதற்காக உதவி செய்தார். 3 வகை ஜனங்களை நாம் பார்க்கிறோம். ஆமென். அல்லேலூயா. அந்த 3 வகை ஜனங்கள், விசுவாசி, பாவன விசுவாசி, அவிசுவாசி, இந்த 3 பேரில் நாம் யாராக இருக்கிறோம் அப்படின்னு கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்கள். நாம் யார்? உண்மையாகவே நாம் வார்த்தைக்காக வாழ்கிறோமா? சத்தியத்துக்காக வாழ்கிறோமா? இல்லை அப்பமும் மீனும் சாப்பிட்றதுக்காக இயேசுவை பின்பற்றுகிறோமா? அல்லேலூயா. அதை குறித்து நாம் நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். பிரியமானவர்களே, உலகத்தின் ஆசீர்வாதங்கள் மாத்திரம் நமக்கு போதும் என்று எண்ணாதீர்கள். அது ஒரு நாள் நம்மை விட்டு போய்விடும். இந்த உலகம் நம்மை கைவிட்டு விடும், சொந்த பந்தங்கள் நம்மை கைவிட்டு விடும். ஆனால் இயேசு ஒருபோதும் நம்மை கைவிட மாட்டார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி அப்பா. கோடான கோடி ஸ்தோத்திரங்களை நாங்கள் செலுத்துகிறோம். அல்லேலூயா. ஆமேன், ஆமேன். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவராக இயேசுவே. துதிக்கிறோம் அப்பா. பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்வது போல்
நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. பிரிய மாணவளே உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகளே. வாழ்க்கை என்பது போராட்டமே, நல்லதொரு போராட்டமே. வாழ்க்கை என்பது போராட்டமே, நல்லதொரு போராட்டமே. ஆவிதரும் பட்டயத்து ஆவிதரும் பட்டயத்து எடுத்து போராடி வெற்றி பெறு, எடுத்து போராடி வெற்றி பெறு. பிரிய மாணவனே உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. பிரயாணத்தில் மேடு உண்டு, பள்ளங்களும் உண்டு. பிரயாணத்தில் மேடு உண்டு, பள்ளங்களும் உண்டு. மிதித்திடுவாய் தாண்டிடுவாய், மிதித்திடுவாய் தாண்டிடுவாய். மான்கால்கள் உனக்கொண்டு மறவாதே, மான்கால்கள் உனக்கொண்டு மறவாதே. பிரிய மாணவளே உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகளே. ஓட்ட பந்தயம் நீ ஓடுகிறாய், ஒழுங்கின்படி ஓடி மகனே. ஓட்ட பந்தயம் நீ ஓடுகிறாய், ஒழுங்கின்படி ஓடு மகளே. நெருங்கி வரும் பாவங்களை, நெருங்கி வரும் பாவங்களை உதறி தள்ளிவிட்டு ஓடு மகனே, உதறி தள்ளிவிட்டு ஓடு மகளே. பிரிய மாணவனே உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. பிரிய மாணவளே உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகளே. அல்லேலூயா, ஆமென். கரங்களை தட்டி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோமாக. யாரிடத்தில் போவோம் ஆண்டவரே? நித்திய ஜீவ வசனம் உம்மிடத்தில் அல்லவா இருக்கிறது. எங்களுக்கு நித்திய ஜீவன் தேவை. அழிந்து போகிற இந்த போஜனத்திற்காக நாங்கள் உம்மண்டையில் வரவில்லை. எங்களுக்கு நித்திய ஜீவன், நித்திய காலமாக நாங்கள் உம்மோடு வாழ வேண்டும். அதற்காக உம்மை தேடி வந்திருக்கிறோம். ஆண்டவரே, உமது பிரதான கிருபையினாலே இந்த நாளில் அருமையான சகோதரர் பால்ராஜ் செல்வராணி இந்த குடும்பத்தில் ஆண்டவரே இந்த ஜெபக்கூட்டத்தை கர்த்தர் கிருபையாக நடத்தினீரே, நன்றியப்பா. தேவரீர் உம்முடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்கும்படி ஒரு நேரத்தை தந்தீரே, ஸ்தோத்திரங்க தாவே. இந்த 3 வகை ஜனங்களை நாங்கள் பார்த்தோம் ஆண்டவரே. அவிசுவாசிகள் பிரிந்து போய்விட்டார்கள். பாவன விசுவாசிகள் ஆண்டவரே அவர்கள் விசுவாசியை போன்று நடித்தார்கள், கிறிஸ்தவர்களை போன்று நடித்தார்கள். ஆனால் உண்மையான விசுவாசியோ அவர்கள் தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்து அதன்படி வாழ்ந்தார்கள் என்று பார்க்கிறோம் ஆண்டவரே. ஆம், அவர்கள் நித்திய ஜீவனுக்காக முன்குறிக்கப்பட்டவர்களாக இருந்தார்கள். நித்திய ஜீவனுக்கென்று முன்குறிக்கப்பட்டவர்கள் எவர்களோ அவர்கள் விசுவாசித்தார்கள் என்று வேத வசனம் சொல்கிறது. அப்படியாக கர்த்தாவே இந்த அருமையான குடும்பத்தார் நித்திய ஜீவனுக்காக முன்குறிக்கப்பட்டவர்களாக இருக்கிறபடியினாலே
இந்த கடைசி காலத்துக்குரிய இந்த நித்திய ஜீவனுக்குரிய செய்தியை அவர்கள் விசுவாசிக்கிறார்கள், அதன்படி ஜீவிக்கிறார்கள். அதன் மூலமாக இந்த உலக ஆசீர்வாதங்கள், ஆண்டவரே பரலோக ஆசீர்வாதங்கள் இரண்டையும் அவர்கள் பெற்றுக்கொள்கிறார். இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன் என்று சொன்னீர் ஆண்டவரே. ஒன்று பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள், இன்று பரலோகத்துக்குரிய ஆசீர்வாதங்கள். அந்த இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்திருக்கிறபடினாலே, எங்களுக்கு தந்திருக்கிறபடினாலே உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரங்கப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த அருமையான குடும்பத்தாருக்கோ அமிதமாக 2 ஆசீர்வாதங்களினாலே நிரப்பி அவர்களை ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியோ, குடும்ப தலைவரை ஆசீர்வதியோ, குடும்ப தலைவியை ஆசீர்வதியோ. அருமையான பிள்ளைகள் 2 பையன்மார்களை ஆசீர்வதிங்க, 2 மகன்கள் ஆசீர்வதிங்க, அருமையான மருமகளை ஆசீர்வதிங்க, அருமையான பேர குழந்தைகளை ஆசீர்வதிங்க. வரப்போகிற மருமகளையும் தேவன் ஆசீர்வதிப்பீராக. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிற தடைகள் உடைக்கப்படுவதாக, தடைகள் தகர்க்கப்படுவதாக, எல்லா சத்துருவின் கோட்டை தகர்க்கப்பட்டு போகட்டும். கர்த்தராக இயேசுவின் நாமத்திலே உம்முடைய ஆசீர்வாத மழை இந்த குடும்பத்திலே பொழியட்டும் ஆண்டவரே. அப்பா உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். நன்மையான இந்த ஈவோ ஆண்டவரே ஸ்தோத்திரம் கர்த்தாவே. எந்த ஆசீர்வாதங்களோ ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து வருகிறது என்று பார்க்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே இந்த குடும்பத்துக்கு நன்மையானதை செய்வீராக, அற்புதங்களை செய்வீராக, அதிசயங்களை செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் ஒருமனப்பட்டவர்களாய் இந்த குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம்ப்பா. இந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படட்டும், மென்மேலும் ஆசீர்வதிக்கப்படட்டும். உன்னை கீழாக்காமல் மேலாக்குவேன், வாளாக்காமல் தலையாக்குவேன் என்று சொன்னீரே. இந்த குடும்பத்தாரை அமிதமாக ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறேன் கர்த்தாவே. இங்கு கூடி வந்திருக்கிற அருமையான சகோதரர்களுக்காக, சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதியும், ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளையும் ஆசீர்வதி, அவர்கள் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பீராக. தேவனுடைய நாம மகிமைக்கென்று ஆண்டவரே இந்த கூட்டத்தை எங்களுக்கு ஆசீர்வாதமாக நடத்தி தந்தீர். இந்த செய்தி அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்கத்தக்கதாக தேவன் கிருபை பாராட்ட வேண்டுமா ஜெபிக்கிறோம். நம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். சகல துதி கனம் மகிமை யாவற்றையும் உமக்கு செலுத்துகிறோம். எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமேருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியுடைய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் சுகமும் பலமும் ஆசீர்வாதங்களும் இந்த வீட்டார் அனைவரோடும், கூடி வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுடைய வீட்டார் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலமும் நிலைத்திருப்பதாக. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யூ.